Hello my dear students, எல்லாருக்கும் குட் மார்னிங். சண்டே மார்னிங் ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்டா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் am I audible, am I clear? நான் பாட்டுக்கு பேசிட்டு அப்புறம் ஒன்றுமே கேட்கலன்னு சொல்லாதீங்களா? இப்போ எல்லாம் கேட்குதா எல்லாத்துக்குமே? ஆல் குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். கேக்குதா? யா, சூப்பரா பசங்களா. ஹலோ ஹலோ அமுல்யா, ஹலோ, எப்படி இருக்கீங்க அமுல்யா? ஆர் யூ குட்? நல்லா இருக்கீங்களா? எஸ், பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், let them join. We'll give them a minute. சண்டே காலைல கிளாஸ் வைக்கிறதே தப்பு சார்னு சொல்ற கூட்டம் நம்ம பசங்களா, கரெக்டா? எஸ், பட் we don't have choice. We left with very few days for public exam. ஸோ அதில் பயாலஜியை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சீரீஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜாலஜியோட மொத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எடுத்து வந்திருக்கேன்டா. சரியா? மொத்தம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இதை வந்து நம்ம 2-3 செட் ரன் பண்ணலாம். ஓகே, 2-3 செட் ரன் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றது, அதாவது கண்டிப்பா கேட்பாங்கிலிருந்து இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த செட் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே ஜாலஜிக்கும் பண்ணிடலாம், பாட்னிக்கும் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வந்து வில் ரன் ஃபார் சாம்பிள் பேப்பர். ஓகே, சாம்பிள் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் ரன் பண்ணி அப்படியே அழகா சீஸை கொண்டு போகலாம். புக் இன்சைட், புக் பேக் எல்லாமே பண்ணலாம். After a long time I am here in the live. I saw the video but I missed the live, but now I am here. Yes Amulya, I don't remember you watching live. It's been a very long time. ரொம்ப நாள் ஆச்சு, கரெக்ட்டுங்களா? எப்படி படிச்சிட்டு இருக்கீங்களா? How is the preparation going? Be frank and honest, okay? No one is going to judge you here. We are trying to just help you, okay? So சொல்லுங்க, எப்படி preparation எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? Yes, நான் பேசுறதா கேக்குதாடா? Am I audible for everybody? I think it is loading. Yeah, good. I think it's all loading. Yeah, fine. Super. Yes sir, it's good, but with the tiny fear. Why do you have to fear? எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. பயந்தனால உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் நீங்க பயப்படலான்னு. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸோட நேச்சர் அது. நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா பண்ண போறோம். இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும், நீங்க ஜாலியாக பேசுவீங்க, கண்டபடி எதுனாலும் பேசுவீங்க. ஆனா உங்களை அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசணும் பேசுவீங்களா? ஏன்னா பயம். அதே தான் பேசுறீங்க, உங்க சேம் வாய் தான், சேம் வாய்ஸ் தான். பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட்ல. ஸோ அது ஒரு கான்செப்டாக நீங்கள் பயம் உருவாகுது. அந்த பயத்தையே உருவாக்குறீங்க. பயம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மார்க் வராதலாம். அது இன்டைரக்டாக ஒர்க் ஆகும். எப்படி இன்டைரக்டாக ஒர்க் ஆகும்? பயம் வருது, ஸோ நான் கான்சியஸாக படிப்பேன், விடிய படிப்பேன், நல்லா படிப்பேன், ரிவிஷன் பண்ணுவேன், மார்க் வாங்க. இதுதான் ஒரே ஒரு பயத்தால். மற்றபடி ஃபியர் ஜீரோ, ஆக்சுவலி டெக்னிக்கலி ஜீரோ. ஓகே, ஸோ இருக்கிறத நம்ம எப்படி அழகாக பண்ணலாங்கிறது நல்லா தெளிவாக கொண்டு போங்க. சரியா? பெல்லாமி வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன நீங்களும் லைவுக்கு வந்திருக்கீங்க? பெரிய ஆளா லைவுக்கு வந்திருக்கீங்க? பெரிய ஆளுங்க லைவுக்கு வந்திருக்கீங்க. எஸ், எவ்ரிதிங் இஸ் ஓகே. சூப்பர் அமுல்யா. கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்கடா, தைரியமா மட்டும் இருங்க. கண்டிப்பா நல்ல மார்க் வரும். ஓகே, பயந்தவங்களாம் இந்த உலகத்தை ஆழ்ந்த சரித்திரம் இல்லை. சரியா? ஸோ ஸ்டே டியூன்ட். மேக்ஸுக்கும் இந்த போர்டு டீச் பண்ணுங்க. ஓகே லாவண்யா, ஷோர் லாவண்யா, ஷோர். பயாலஜியில் பண்ணிடுவோமா? என் ஸ்கூலை பற்றி பேச சொன்னா 1 day ஃபுல்லாக பேசுவேன். நீ பேசவடா, உனக்கு பயம் இல்லடா, நீ பேசவடா. No sir, I'm a good speaker in front of public. Yeah, very good. So that was an analogy டா. சரி, அது ஒரு analogy தான். Just like that analogy. See, நீங்கள் வந்து நிறைய படிப்பீங்க, நல்லா படிக்கிற கூட்டமாக இருக்கும் நீங்கள்லாம். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் பயப்படுறீங்களா? அதுக்கு ஒரு analogy தான் அது. சரியா? மற்றபடி இல்லை. ஓகே, I am not meaning to tell that you are a bad speaker. Definitely you are a good speaker. Yes. Now no fear shines a அவ்வளோதான்டா. இந்த பழமொழி நல்லா இருக்கேடா. நோ ஃபியர் ஷைன்ஸ் a rosy. அப்பா, நான் இதனோட இதில் வைக்கிறேன். நம்ம இந்த கிரிஞ்சு பண்ணுவாங்க, என்னது ஃபோனில் அந்த டிபியில் வச்சுடுறேன் நான். ஓகே, வால்பேப்பர் வைக்கிறேன். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ பசங்களா, ஜோக்ஸ் அபார்ட், we are left with few days.
பயமா இருக்கா அப்படி சொல்லும்போது பயப்படாதீங்க. we are left with few days. அந்த few daysக்கு நம்மளால என்ன முடியுங்கிறது நம்ம பொட்டன்ஷியலுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? So in the few days we are going to work hard. No other compromise. Do not overthink on your plan. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஓகே, do not overthink on your plan. பசங்க நிறைய பேர் அந்த கடைசி 5 நாள் பயங்கரமா பிளான் பண்ணுவானுங்க. அதாவது அவங்க ஸ்ட்ராட்டஜியே மாத்திடுவாங்க. நான் எப்படி சொல்றேன்னா, நான் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் ஃபர்ஸ்ட் பயாலஜி, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஃபுல்லா எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. திடீர் நீட் அன்னைக்கே ஒரு ஃபியூ டேஸ், 2-3 டேஸ் ப்ரீ நீட்லாம் முடிச்சு 2-3 டேஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. நிறைய பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா மார்க் வராது, நம்ம இவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண சொல்லிட்டு எவனோ சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி வேற யாரோ சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது அது ஒர்க் ஆகாமையும் போகலாம். அப்போ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எழுதியிருந்த பையன் அங்க போயிட்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பிசிக்ஸ் ஆரம்பிக்கிறான், தடுமாறுறான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பர்சனலா ஐ ஹவ் மேட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தட். ஸோ அதனால இந்த ஃபியூ டேஸ் உங்களுக்கு என்ன பிளானோ அந்த பிளான்ல ஸ்டிக் ஆன் பண்ணி அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்க. விச் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஹார்ட், நத்திங் அதர் தேன் தட். சரியா? இந்த ஷார்ட்கட்டு, இந்த சின்ன பிளான், ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் விட்டுருங்க. ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் லைக் கோயிங் டு மெஸ் யூ அப். எல்லாம் விட்டு ஹார்ட் ஒர்க்ங்கிற வேர்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, படிக்கிறீங்க, விடிய படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்றீங்க, புரியுதா? இதை மட்டுமே ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். ஓகே, லாஸ்ட் மினிட்ல உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் தம்ப்நெயில் இஸ் ரெடி. பண்ணிடுவோம், சிறப்பா பண்ணிடுவோம். உங்களுக்கு வேற எடுக்கணும் இல்லையே, பயமா இல்லையே, 0 to hero மொத்தம். ஒன் லாஸ்ட் டைம். ஓகே, நம்மளாம் என்னைக்குமே ஹீரோஸ் தான்டா. நம்ம 0வா இருந்தாலும் ஹீரோ மாத்துவோம். நம்ம தான் எப்பவுமே ஹீரோ வச்சே, அப்புறம் எப்படி? எஸ், வெரி குட் அமுல்யா, வெரி குட். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, நைஸ். எஸ், ஜஸ்ட் அட்டெண்ட் லைவ்ஸ், ரிவைஸ். சி, நாங்க லைவ் வந்து we don't take for 8-10 hours and all. We don't consume your time so much. உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் கொடுத்துட்டு அது போக we are teaching. So hardly 1 or 2 hour you can definitely spend. ஸோ அது மூலமா சின்ன இன்புட்ஸ் கிடைக்கும். அந்த இன்புட்ஸ் உள்ள எடுத்துக்கிட்டு ரிவிஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல மார்க் வந்துடும். சரியா? யா, சூப்பர். எஸ், பிள்ளைக்கு எங்க உன் கூட்டம் யாரையும் காணோம்? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் எல்லாம் பரபரப்பா இருப்பாங்களே, யாருமே வரலையா இன்னைக்கு? ஓகே, ஸோ பசங்களா, இன்னைக்கு இந்த செஷன்ல ஜுவாலஜியோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது எவ்வளவு பேருக்கு எல்லா கொஸ்டின் தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஓகே, உங்களுக்கு எல்லா கொஸ்டின் தெரிஞ்சிருக்குன்னா யூ ஆர் டூயிங் ரியலி கிரேட். ஓகே, இல்ல சார் பாதி கொஸ்டின் தெரியல, நோ ப்ராப்ளம், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஐயோ தெரியலையே, நான் கிரேட் இல்ல, அது தாட்டே போக கூடாது. எனக்கு தெரியல, நான் படிப்பேன், தெரிஞ்சுப்பேன், கிரேட் ஆவேன். இந்த மைண்ட் செட்ல இருக்கணும் என்னைக்குமே. சரியா? ஓகே, ஹலோ சார், ஹலோ அர்ச்சனா, ஹலோ, ஹவ் ஆர் யூ? வெரி குட். ப்ரீவியஸ் லைவ்ல ஐ ஹவ் டேக்கன் 2 mark 3 mark in diagrams also. அந்த மூணு சீரிஸ் போயிருப்பேன், கண்டிப்பா பாருங்க. சரியா? எஸ், லிங்க்ஸ் சென்ட் பண்ணுங்க. சூப்பர் பிளேக், சூப்பர் பயோ வீடியோஸ். ஓகே அமுல்யா, தேங்க்யூ வெரி மச் டா. ஃபைன். ஸோ கைஸ், we are not going to waste time anymore. இன்னைக்கு உங்களுக்கு 2 செஷன். இன்னைக்கு ஒரே நாள் உங்களுக்கு பயாலஜி, அதாவது பாட்னி, ஜுவாலஜியோட 5 மார்க்ஸ் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே, இது ஒரு செட் ரன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு செட் இன்க்ரீஸ் பண்ணி we'll do that also. We have time, no problem. எதுவுமே தெரியல என்ன பண்ற சார்? ஒரு டைலாக் இருக்குல்ல, எதுவுமே தெரியலனா கையை விரிச்சு மல்லாக்கா படுத்து அப்படின்னு விட்டத்தை பார்க்கணுங்கிற மாதிரி. எஸ், எதுவுமே தெரியாட்டியும் லாஸ்ட் 1% சான்ஸ் இருந்தாலும் நம்ம சண்டை போடுவோம், நம்ம எழுதுவோம், நம்ம படிப்போம். அதுதான் மைண்ட் செட் ஆகணும். இன்சைட் 1 மார்க் அடுத்து அது பண்ணிடுவோம்டா, கண்டிப்பா இன்சைட் 1 மார்க் பண்ணிடுவோம். ஓகே, இப்பதான் ரீசெண்ட் 10th முடிச்சா அடுத்து உங்களுக்கு 12th தான். சரியா? இன்சைட் 1 பண்ணிடுவோம். எஸ், எதுவுமே தெரியாட்டியும் தெரிஞ்சுப்போம். நீங்க இன்ஸ்டால பாக்குறது இல்லடா, இன்ஸ்டா ரீல்ல பாக்குறது இல்லையா? when bro has last 1% chance அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறைய மீம்ஸா வரும். ஒருத்தர் நின்று இருப்பான், கூட்டம் ஒரு 1000 பேர் வருவாங்க சண்டை போடுறதுக்கு, ஒத்த ஆள் இப்படி வாழ வச்சு நின்று இருப்பான். நமக்கெல்லாம் அந்த மைண்ட் செட் இருக்கணும், அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும் லைஃப்ல. புரியுதா? ஓகே, உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், நானும் சும்மா நீ சொன்னதுக்காக சொன்னேன். சரியா? ஓகே சார். ஹலோ ட்ரேக், ஹலோ, வணக்கம் ட்ரேக், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ட்ரேக் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பயங்கரமான நேம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு எங்க இதுல. பயங்கர கன்சிஸ்டன்ட்ங்கிறாங்க. லைவ் ஆரம்பிச்சா முடிக்கிற வரைக்கும் ட்ரேக்கு கண்டிப்பா இருப்பான் அப்படிங்கிறாங்க. இல்ல சார் மத்த பசங்க இருப்பாங்க அப்படிங்கிற. நோ, ட்ரேக் இஸ் தேர் எவ்ரி டைம்.
அதெல்லாம் வராது சார், சீரியஸ் ஃபிசிக்ஸ் தான் சார். GOT எஸ். ஓகேடா வசலா, வெரி குட். ஐ எம் ரியலி ஹாப்பி. காமா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, படிப்போம் சரியா? அடுத்ததெல்லாம் ஆண்டவன் பார்த்துமா, வரது பார்த்துக்கலாம் சரியா? ஓகே, ஸோ ஆரம்பிப்போமா? ரெடியா? 4-5 கிரனேட் போட்டு பிளாஸ்ட் பண்ணிடுவோமா? டேய் எல்லாருமே கன்சிஸ்டண்டா இருங்கடா, எனக்கு அதான்டா வேணும். ஓகே, எல்லாமே கன்சிஸ்டண்டா இருங்க, கண்டிப்பா மார்க் வரும். கன்சிஸ்டன்சி வில் டெஃபினெட்லி ஃபெச் யூ மார்க்ஸ், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகே, ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட். See, I am not appreciating others. That doesn't mean I don't like you. Nothing like that. Okay, he is following something great where others are not following. So I'll have to tell him. That is the reason. சரியா? Fine. Very good, ra. Super பசங்களா. So I'm really happy. So நம்ம ஆரம்பிப்போமா? ரெடியா? Yeah. Yes. So I know you guys are preparing for NEET. நீங்க சொல்லாட்டியும் சொன்னாலும் எனக்கு தெரியும். So அதுக்காக தான் இங்க எடுத்து வந்திருக்கேன். So we have XPL offline crash course தான் 27 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 30 நாள் நீங்க படிச்சிருக்க நீட் டாபிக்ஸ் எல்லாமே, நீங்க 12th படிச்சிருக்க எல்லாமே சேர்த்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி உங்க நீட் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலியில் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. 10,000 + GST. ஓகே, கோயம்புத்தூர் நான் இங்கே நிற்பேன், நீங்கள் என்ன பார்க்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து இது பாருங்க, இதெல்லாம் நம்ம டாக்டர்ஸ். ஆல் தீஸ் ஆர் Xylem தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு காலேஜஸ்க்கு, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அதர் காலேஜஸ் எல்லாத்துக்கும் போன டாக்டர்ஸ். ஓகே, 50+ லிஸ்ட் நிறைய இருக்கு. எஸ், அண்ட் 8129000700 கால் பண்ணி குயிக்காக உங்க அட்மிஷன்ஸை போட்டுக்கலாம் சரியா? எஸ், படிக்காத சாப்டர் கவர் பண்ணாலும் வர முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம், நீ கவலையே படாத. படிக்காத சாப்டர் நீ இதில் வந்து கவர் பண்ணிடுறப்போ சிம்பிள். ஓகே, எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. யூ ஹேவ் டு நோ ஹவு டு மேனேஜ் யுவர் டைம் ஆல்சோ. கிளியர்? ஃபைன். ஸோ ஆரம்பிப்போமா? பிளேக்கு, ரெட் ரேக்கு எல்லாம் ரெடியா? அமுல்யா ரெடியா இருக்கீங்களா? அர்ச்சனா ஆல் குட்? செஷன் ஆரம்பிப்போமா? சூப்பர், எல்லாம் ரெடின்னு போட்டு 4 கிரனேடை போட்டிங்கன்னா கடற்கரைன்னு பிளாஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ரெடி? சூப்பர் சூப்பர். ஸோ பிளேக் இஸ் ஆல் செட். வேற யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? அமுல்யா இஸ் ரெடி, வெரி குட். வேற 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 எஸ், ட்ரேக் இஸ் ஆல்சோ குட், வெரி குட். ஓகே சூப்பரா. ஸோ ஆரம்பிப்போமா? ஓகே, ஸோ முதல் சாப்டரான ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் நம்ம இன்னைக்கு தெளிவாக முடிக்க போறோம். ஓகே, வில் ஸ்டார்ட். யா சூப்பர்ரா, ஃபைன். ஸோ பாருங்க, explain the different kinds of syngamy in living organism. This one is also an important question. See, definitely there is no chance. அதாவது என்னைக்குமே நம்ம வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளூக்கு, இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். சில கொஸ்டின், சில கான்செப்ட்ஸை நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அது வரக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டி. ஓகே, there are high cases. CBSE நிறைய பேர் PYQ எதுவுமே வரலன்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் லைக் மிக்ஸ்டர். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கால் வச்சிருக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரு கால் வச்சு அழகாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி எந்த கேள்வி கேட்டாலும் மாட்டக்கூடாது ரேஞ்ச் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஃபைன், தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ் பிளேக். ஓகே ஃபைன். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்காமி பார்த்துருவோம்டா. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஹோலோகாமி. ஓகே, ஸோ பசங்களா குயிக்காக வச்சு அப்படியே கவனிச்சிருங்கடா. முடிஞ்சா இப்போ நான் அந்த கொஸ்டின் சொன்ன உடனே உங்களுக்கு இந்த ஹோலோகாமி, டைப்ஸ் ஆஃப் இது எல்லாமே ஞாபகம் வருதுன்னா ஓகே, வரணும் அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, அப்படியே படிச்சுங்க உங்களுக்கு சரியா? ஹோலோகாமி, ஹோல், WHOL, அந்த ஹோல் இது ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரிலேட். இன் ஹோலோகாமி the adult individual do not produce gamete but they themselves act as a gamete and fuse to form new individual. அதாவது அந்த மொத்த இண்டிவிஜுவலே ஹோலா ஒரு கேமெட்டா ஆக்ட் ஆகும். அது வந்து கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது, அந்த இண்டிவிஜுவலே ஹோலா ஒரு கேமெட் ஆக்ட் பண்ணுறது ஹோலோகாமி. கிளியர்? அண்ட் இட் யூஸ் டு ஃபார்ம் நியூ இண்டிவிஜுவல். எக்ஸாம்பிள் ட்ரிகோனிஃபா. கிளியர்? அடுத்து பாருங்க, பயாலஜி நம்பவே கூடாது, இது வரும் கண்டிப்பா நம்ப கூடாதுடா. நானே மாட்டியிருக்கேன், நான் படிக்கும்போது மாட்டியிருக்கேன். அப்படியே மாத்திட்டானுங்க, பயங்கரமா மாத்திட்டானுங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஸ்டின் தான் மாத்தணும், மொத்த பேட்டர்னே மாத்திட்டானுங்க. ஓகே, இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார், நானும் தோத்துக்கிட்டே இருக்கேன் சார். சரி விட்றா, முடிச்சிருவோம் இதை, வா ஈஸி. அடுத்து ஐசோகாமி. எஸ்,
fusion of morphologically and physiologically similar gametes. அதாவது ஐசோங்கிறது நம்ம என்ன மீன் பண்ணு சேம் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ சேம் கேமெட்ஸ்ங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹோலோ ஐசோ. ஐசோன்னு கிடைச்சிட்டு தான் நீங்க எழுதிடுவீங்க. பிகாஸ் ஐசோ சேம்னோ, ஸோ ஆட்டோமேட்டிக் நீங்க எழுதிடுவீங்க. அடுத்து பாருங்க, எஸ் an isogamy. ஐசோக்கு அப்படியே ஆப்போசிட். அப்ப என்ன வரும்? fusion of morphological physiological dissimilar gametes. எக்ஸாம்பிள் vertebrates, நம்ம ஹியூமன்ஸ்ல அப்படி தான் இருக்கும். ஓகே, மீரோகமி பாருங்க, fusion of small size morphologically different gametes, micro gametes. மீரோங்கிறது இங்க ஸ்மால் மைக்ரோன் மீன் பண்ணுது. ஓகே, அடுத்து பாருங்க பீடோகாமி, fusion of young individuals produced immediately after the mitotic division of an adult parents. அதாவது ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு யங் இண்டிவிஜுவல் வருது. அந்த யங் இண்டிவிஜுவல் உடனே ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவா மாறி அது போய் ஃபியூஸ் பண்ணுது. ஸோ யூ கால் தம் as பீடோகாமி. ஜென்ரலா அந்த ஒரு ப்ராஜனி வந்து அது மெச்சூர் ஆகி அப்புறம் தான் ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவ் ஆகும். ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்லை. பீடோகாமி கேஸ்ல அந்த இண்டிவிஜுவல் உருவான உடனே அது என்ன ஆகும்? ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவ் ஆகி இட் வில் கோ அண்ட் ஃபியூஸ். கிளியர்? காட் இட்? எழுதாண்டா, நீ எல்லாமே எழுதலாம். நீ எழுதுறது கரெக்ட் தான், நோ ப்ராப்ளம், ரைட். எழுதுறது தப்பு இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் உங்க மார்க்ஸ் பிரசன்டேஷனை கிறிஸ்பா என்ஹான்ஸ் பண்றதுக்காக பண்றது. சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் மறந்து போகணும், என்ன பண்ணணும்? எழுதி பார்த்துடணும். பயாலஜி பொறுத்த வரைக்குமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எழுதி பார்த்துருங்க. சரியா? நீங்க முடிஞ்சா ஸ்டிக்கி நோட்ஸாக வச்சு உங்க வீட்டில ஒட்டி விடுங்க. சாப்பிடும்போது அதை பார்த்துட்டே சாப்பிடுங்க. ஓகே, சில பேர் ட்ரெஸ் மாற்றும்போது அதை பார்த்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாங்க. வாஷ்ரூம்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. வாஷ்ரூம்ல ஒட்டி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே குளிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸை படிக்கிறதுங்கிறது ரெகுலர் ப்ராக்டிஸால மட்டும்தான் முடியும் அண்ட் சில நிமோனிக்ஸ்னால. மற்றபடி எதால எக்ஸாம்பிள் படிக்க முடியாது. சரியா? யா, ஸோ ஹேவ் சம் ஸ்டிக்கி நோட்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் யூ. அதாவது உங்களை சுற்றி அப்படியே வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி, நாட் ஒன்லி பயாலஜி, எல்லாமே வச்சுக்கோங்க. சும்மா ரிவிஷன் பண்ணுங்க. யூ ஃபீல் இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், உடனே எழுதி ஒட்டிருங்க. அது பாட்டுக்கு நின்றுக்கும். அது பாட்டு நீங்க பாட்டு பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாம பார்ப்பீங்க. ஓகே ஓகே, சூப்பர். What is parthenogenesis? Explain the types of parthenogenesis. Easy question ரா, பாத்துருவோமா? Yeah. The development of an egg into a complete individual. Quick-ஆ முடிச்சு கொடுத்துருங்க, கவலைப்படாதீங்க. Okay, I have just taken 1 or 2 questions from each chapter, so don't worry, I'll make it quick. Fine? Yes. The development of an egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. அதாவது ஒரு எக் வந்து டெவலப் ஆகுது. என்னவா டெவலப் ஆகுது? மொத்த ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா மாறுது வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். என்ன சார் புதுசா இருக்கு? எஸ், இது ஒரு புதிய கான்செப்ட். விச் இஸ் லைக் புதிய கான்செப்ட்னா ஹியூமன்ஸ் பொறுத்தவரைக்குமே புதுசா இருக்கும். ஏன்னா ஹியூமன்ஸ்னாலே கண்டிப்பா ஸ்பெர்ம் ஓவம் மீட் பண்ணாதான் ஃபர்டிலைஸ் ஆனாதான் we get progeny, right? But not really. ஒரு எக் வந்து ஃபர்டிலைசேஷனே இல்லாம கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா மாற முடியும்னு சொல்லுவாங்க. That's called as parthenogenesis, first discovered by Charles Bonnet in 1745. Honeybees and aphidsல நீங்க பார்க்கலாம். எஸ், பார்த்தனோஜெனிசிஸ்ல மொத்தம் 2 டைப் தான். ஓகே, நான் பிபிஆருக்கு நீங்க பிபிஆர் அனுப்பி விட்டுறேன் உங்களுக்கு. சரியா? பிபிஆர் அனுப்பி விட்டுறேன். ஜஸ்ட் ரிமைண்டர் மாதிரி போட்டுருங்களா? சரியா? போட்டு நான் மற்றபடி ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். சரியா? சொன்னா கவனிங்க. Parthenogenesis of 2 main types, namely 2 டைப்டா. பார்த்தனோஜெனிசிஸ் புரிஞ்சிருச்சு. 2 டைப். என்னது? ஒன்னு நேச்சுரல், இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல். என்னது? ஒன்னு வந்து நேச்சுரல், இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல். அப்ப நேச்சுரல்னா என்னவா இருக்கும் பாத்துருவோமா? In certain animals parthenogenesis occurs regularly, கான்ஸ்டன்ட்லி அண்ட் நேச்சுரலி. என்ன சார் அதுவே போட்டிருக்காங்க? அதாவது அவங்களோட மொத்த லைஃப் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது தான் நேச்சுரல் மீன் பண்றாங்க. சரியா? இந்த லைஃப் சைக்கிள் இஸ் நோன் அஸ் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ். அதாவது அவன் லைஃப் சைக்கிள்ல அவனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஒரு இண்டிவிஜுவல் வந்து கம்ப்ளீட்டா டெவலப் ஆகும், ஃபர்டிலைசேஷன் போகாம கான்ஸ்டன்டா ஜெனரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். That's what we call it as natural parthenogenesis. அப்ப ஆர்டிஃபிஷியல் என்ன? ஆர்டிஃபிஷியல்னாலே someone has involved. பாத்துருவோமா? ஓகே, பாருங்க. natural parthenogenesis may be of 2 types, complete and incomplete. பாத்துருவோமா? yes, very good. வணக்கம் நண்பர்களே, வணக்கம் பட்டு, வணக்கம், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். சார் டைப்ஸ் ஆஃப் சின்காமிக்கு நிமோனிக்ஸ் வச்சு தான் படித்தேன். ஆல் எக்ஸலண்ட் ஹியூமன்ஸ் ப்ரிஃபர் மோர் இன்டெலிஜென்ட் ஆன்சர். இப்போ அந்த நிமோனிக்ஸ் டீகோட் பண்ணுங்க பார்ப்போம். டீகோட் இட் அண்ட் டெல் ஆஸ் வெல். ஓகே ஃபைன், அதுக்குள்ள முடிச்சிடுறேன்.
சரி பாருங்க. ஸோ நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேருக்கு, ஒன்று வந்து கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட் என்ன, இன்கம்ப்ளீட் என்ன? கம்ப்ளீட் அப்போ முடிஞ்சிருக்கு, நிறைவேறி இருக்கு. என்ன நிறைவேறி பாருங்க, இன் ஆர்டிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா unfertilized egg is induced to develop into a complete individual by physical or chemical stimuli. நான் சொன்ன ஆர்டிஃபிஷியல்னாலே ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் வந்திருக்கு. என்ன பண்றாங்க அவங்க, ஆர்டிஃபிஷியலா சில பல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அந்த பார்த்தனோஜெனிசிஸை இன்டியூஸ் பண்றாங்க. விச் மீன்ஸ் அது இல்ல, பார்த்தனோஜெனிசிஸ் இல்லாத ஒரு விஷயம், அதுக்கு வைல்ட்ல அது விஷயமே இல்ல. நம்ம என்ன பண்றோம், கெமிக்கலை யூஸ் பண்ணி அது உருவாக்குறோம், அதுதான் ஆர்டிஃபிஷியல். எக்ஸாம்பிள் யூ கேன் see annelids and sea urchin எக்ஸுக்காக பண்றது. சரியா, அடுத்து பார்ப்போமா? யா, ஸோ ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் எடுத்து பார்த்துருவோம்டா. எஸ் டே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின்டா, தயவு செஞ்சு பண்ணீங்கடா. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வேரியஸ் ஃபேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இது எவ்வளவு பேருக்கு கிளியரா தெரியும்? இந்த கொஸ்டின் எவ்வளவு பேருக்கு கிளியரா தெரியும்? இது எல்லாமே நீங்க நிறைய படிச்சு வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும். ஸோ நிறைய ரிவிஷன் பண்ணும். மேபி நீங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நீங்க படிச்சிருக்கலாம், நல்ல மார்க் இருந்திருக்கும். ஆனா நீங்க ரிவிஷன் பண்ண முடியும்னா மறந்துடுவது. இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே தெரியுமாடா? ஈஸி கொஸ்டின். வெரி குட் பிளேக், வெரி குட். அந்த மைண்ட் செட்னா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். சூப்பர்ரா. ஸோ தெளிவா எழுதிடுவோமா இந்த கொஸ்டினை? இது நான் கேட்டாக்க ஜெயிச்சிருவேன். வெரி குட் சூப்பர். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ கைஸ் நியூ திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்கும்போது நீங்களா அழகா எழுதிடுவீங்க. பார்த்துருவோமா? ஐயோ தெரியும் கொஸ்டின் கேட்க மாட்டேன், கவலைப்படாது. சரியா, அதை நான் கிளாஸ் இருக்கும்போது மட்டும் தான் கேட்பேன், சும்மா ஃபன்னுக்காக கேட்பேன், சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு வந்து ஃபோக்கஸ், ஃபுல் பப்ளிக் ஃபோக்கஸ்னால ஐ நாட் கோயிங் டு ஆஸ்க் டூ டீப் கொஸ்டின்ஸ். ஓகே, உங்களுக்கு என்ன சொல்லுங்க நான் கேட்கறேன், இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. ஓகே, எஸ், menstrual cycle. யா, ஸோ இந்த menstrual cycle ஃபர்ஸ்ட் நம்ம டீகோட் பண்ணிடுவோம்டா. The menstrual or ovarian cycle occurs approximately once in every 28 to 29 days, but this is definitely not getting followed because it is notoriously variable. இது நிறைய பேருக்கு பயங்கரமா வேரி ஆகும். சில பேருக்கு 30 ஆகும், 2 மாசம் ஆகும், 2.5 மாசம் ஆகும், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, பட் புக் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் 28 to 29 days. சரியா, அந்த கொஸ்டின் ஓனா ரைட் பண்ணலன்னு ஆனால் எக்ஸாம் போவேன், பட் எனக்கு பாயிண்ட்ஸும் நிறைய தெரியல சார், இப்போதான் படிக்கிறேன். எஸ், முடிச்சிடலாம்டா, ஈஸியாக முடிச்சிடலாம். கவனிங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. இது ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அல்லது ஓவேரியன் சைக்கிள் என்ன சொல்லுவோம்னா, அப்ராக்சிமேட்லி ஒன்ஸ் இன் எவ்ரி 28 to 29 days நடக்கும் டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஆஃப் த ஃபீமேல். இந்த ஃபீமேல் வேர்ட் இம்பார்ட்டன்டா, ஃபீமேல் ஃப்ரம் மெனார்க் டு மெனோபாஸ். அவ்வளோதான். மெனார்க்ங்கிறது பியூபர்ட்டி, இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிற டைம் மெனார்க். மெனோபாஸ்ங்கிறது இது நின்றும், பாஸ் நின்றும். ஓகே, கிளியர்? ஸோ ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் லைஃப்ல ஒரு ஃபீமேல்ல 28 to 29 days ஒன்ஸ் நடக்கிறது தான் இந்த பர்டிகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், எக்ஸப்ட் டியூரிங் பிரெக்னன்சி. கிளியர்? அதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். The cycle of events starting from one menstrual period till the next one is called the menstrual cycle, during which cyclic changes occurs in the endometrium every month. ஓகே, டெக்னிக்கலா அது எண்டோமெட்ரியம் மட்டும் இல்லடா, நம்ம பாடியில நிறைய இடத்துல சேஞ்ச் நடக்கும். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சைக்ளிக் மென்ஸ்ட்ரேஷன் இஸ் an indicator of normal reproductive phase. அதாவது 28-29 டேஸ்ங்கிற கரெக்டா எல்லா மாசமும் அந்த கரெக்ட் டேஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபாலோ ஆகுதுன்னா, which means உங்களோட நார்மல் reproductive phase வந்து மெயின்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நாட் ரியலி பட் ஸ்டில் இட் மெயின்டைன்ஸ். கிளியர்? அடுத்து menstrual cycle comprises of 4 phase. இந்த 4 phase படிச்சது ஈஸிடா. ஓகே, 4 ஃபேஸ நம்ம தெளிவா பார்த்தா ஈஸியா முடிச்சலாம். பாத்துருவோமா? நான் 10 o'clock ஸ்டார்ட் பண்ண ருத்ராம்பிகா, 10 o'clock ஸ்டார்ட் பண்ணடா. சரியா, நோ ப்ராப்ளம். 2 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். நமக்கு இப்போ ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் முக்கியமான கொஸ்டின் தான் இருக்கீங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஓகே, ஸோ பாருங்க. எஸ், இந்த 4 ஃபேஸை மட்டும் படிச்சிருங்கன்னா மற்ற நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே, ஒன்று வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், இன்னொன்று ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், இன்னொன்று ஓவிலேட்டரி ஃபேஸ், இன்னொன்று லியூச்சியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ். தயவு செஞ்சு படிங்க, கூட சேர்ந்து தயவு செஞ்சு படிங்க. 4 ஃபேஸ். என்ன ஃபேஸ்? ஒன்று மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், இன்னொன்று ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், இன்னொன்று ஓவிலேட்டரி ஃபேஸ், அடுத்து லியூச்சியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ். கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ இந்த 4 ஃபேஸ் மட்டும் படிச்சிட்டீங்களா? குயிக்கர் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். 4 ஃபேஸ் படிச்சாச்சா? 4 ஃபேஸ் படிச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபேஸுக்கும் அர்த்தம் சொல்லி தர முடியும்.
once நீங்க இப்போ இந்த question பார்த்துட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. I can assure that. But you will have to do whatever I'm telling you to do. Okay, provided with this question. சரியா? நாளைக்கு படிச்சிட்டீங்களா? குயிக்கா சொல்லுங்க. நான் சொல்லும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? I believe you guys have learned all these 4 names: menstrual, follicular proliferative, and ovulatory, luteal or secretory. 4 பேர் முடிச்சிருங்க. Yes, very good, super. So படிச்சிட்டீங்க. அடுத்து இப்போ menstrual phase ஆரம்பிப்போம். menstrual phase nothing but simple terms சொல்லணும்னா bleeding phase. Okay, menstrual phase nothing but bleeding phase. நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கதையா சொல்றேன். சரியா? அப்புறம் நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. menstrual phase, bleeding phase. bleeding phase னா அப்படி என்ன ஆகுது? blood வந்து வெளியே ரிலீஸ் ஆகும்னு அர்த்தம். அப்ப blood ரிலீஸ் ஆகணும்னா என்ன உடைஞ்சிரும்? கண்டிப்பா யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் உடைஞ்சு தான் blood-ஆ வெளியே வருது. ஓகே, யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் ஷெட் ஆஃப் ஆகுது ஆர் பிரேக் டவுன் ஆகுது. அதுதான் என்ன ஆகுது? blood-ஆ ப்ளீடிங் ஃபேஸா menstrual ஃபேஸா வருது. ஏன் அது உடையுது? ஏன் அது வெளியே வரணும்? அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். நல்லா கவனிங்க. The cycle starts with the menstrual phase. அதாவது இது ஒரு சைக்கிள் தான். சரியா? ஜென்ரலா ஒரு சைக்கிள் தான். நீங்க எங்க இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். ஃபாலிகுலர்லயும் ஆரம்பிக்கலாம், ஓவிலேட்டரி ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்றது என்னைக்குமே இட் இஸ் menstrual phase. ஓகே, there are several reasons for that, but understand ஒரு சைக்கிள்ல முதல் பகுதி முதல் பாயிண்ட்டை நம்ம menstrual phase-ஐ கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த menstrual phase பாத்தீங்கன்னா it happens at least for 3 to 5 days. அதாவது 3 to 5 days கண்டிப்பா ப்ளீடிங் ஃபேஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அடுத்து menstrual flow is due to என்ன சொன்ன? பிரேக் டவுன் ஆஃப் என்ன காரணம்? பிரேக் டவுன் ஆஃப் த எண்டோமெட்ரியல் லைனிங். எண்டோமெட்ரியல் லைனிங்னா என்னடா? தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடியில யூட்ரஸ் ஒரு பொருள் இருக்குடா. அந்த யூட்ரஸ்ல ஒரு லேயர் ஆஃப் பிளட் வெசல்ஸ், பிளட் செல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் இருக்கும். நல்லா ரிச்சா இருக்கும் பிளட் எல்லாமே. அந்த லேயர் பேர் தான் எண்டோமெட்ரியம். எதுக்குன்னா ஃபியூச்சர்ல குழந்தை வந்து இந்த எண்டோமெட்ரியம் தான் அட்டாச் ஆகும். அப்போ இந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் இந்த பிளட் வழியா இந்த எண்டோமெட்ரியம் வழியா தான் போகும். ஸோ எண்டோமெட்ரியம் நல்லா ரிச்லி சப்ளை, நல்லா ஹைலி வாஸ்குலரைஸ்டா இந்த எண்டோமெட்ரியம். கை வலிக்கிறாங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் எங்க இருக்கு? யூட்ரஸ்ல இருக்கு. And its blood vessels due to decline in the level of progesterone and estrogen. இவ்வளவுதான் விஷயம். நல்லா கவனிங்க. menstrual phase, bleeding phase. அப்ப என்ன நடக்குது? யூட்ரஸ்குள்ள இருக்கிற எண்டோமெட்ரியம்ங்கற லைனிங் வந்து உடையுது. எதனால உடையுது? progesterone and estrogen கம்மியானனால உடையுது. அப்ப progesterone estrogen ஜாஸ்தியா இருக்குன்னா எண்டோமெட்ரியம் உடையுமா? உடையாது. எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகும். எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகாம உடையுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல progesterone estrogen கம்மியாச்சுன்னு அர்த்தம். menstruation occurs only if the released ovum is not fertilized. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா. இதுக்கான அர்த்தம் யாருக்கு தெரியும்? இந்த பாயிண்ட்க்கான அர்த்தம் anybody could tell? menstruation occurs only if the released ovum is not fertilized. Who can tell this அர்த்தம்? anybody can tell this அர்த்தம்? சொல்லுங்க பாப்போம். Yes, primarily it acts on females. Primarily. இந்த நான் கேட்ட கேள்வி பதில் யாராவது சொல்றீங்களா பாப்போம்? Yes, tell me. எதனால menstruation occurs only if the released ovum is not fertilized? Released ovum fertilize ஆன menstruation நடக்காதா? சொல்லுங்க. தெரியும். Okay, but tell me the answer. Crack it out. இதுதான் கான்செப்ட் கிளாரிட்டி. எஸ், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பட் யூ ஹேவ் டு டெல் மீ தி ஆன்சர். எதனால menstruation occurs only if the released ovum is not fertilized? அப்ப released ovum fertilize ஆன menstruation நடக்குமா நடக்காதா? நடக்காதுன்னா ஏன், நடக்கும்னா ஏன்? சிம்பிள். பிரெக்னன்சி ஆயிடும். எஸ், வெரி அவ்வளவு சிம்பிள் தான். டேய் நல்லா கவனிங்கடா. இந்த ஓம் என்ன ஆகும்? ஃபர்டிலைஸ் ஆயிருச்சுன்னு வைப்போம். ஓம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு. அப்போ ஓம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு, அது என்ன ஆகும்? ஜைகோட்டா மாறும். ஜைகோட் என்ன ஆகும்? நேரா யூட்ரஸ்ல போய் அட்டாச் ஆகணும். யூட்ரஸ் யார்? எண்டோமெட்ரியம். அந்த இடத்துல இந்த மென்ஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னு எண்டோமெட்ரியமோட அந்த ஜைகோட்டும் வெளியே வந்துடும். அப்ப அந்த எண்டோமெட்ரியம் வராது. அப்ப பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா மென்ஸ்ட்ரேஷன் நடக்காது. தட் இஸ் த ரீசன் ஓவம் ஃபர்டிலைஸ் ஆகலனா மென்ஸ்ட்ரேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான விஷயம். புரிஞ்சிருச்சாடா? கிளியரா? Yes, menstruation occurs only if the released ovum is not fertilized. It is not fertilized, so no zygote formation, no குழந்தை, so coming out. Simple. அடுத்து, absence of menstruation may be an indicator of pregnancy. Maybe தான்டாங்க, not sure short.
however it could also be due to some stress hormone reduced anemia. இது எல்லாமே ரீசனால தான் அந்த சைக்கிள் பயங்கரமா வேரி ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க, செகண்ட் ஒன் follicular or proliferative phase. இத பாருங்க, the follicular phase extends from the 5th day, 5th ல முடியுதா, 5th ல ஆரம்பிக்குது our cycle until the time of ovulation. இப்போ என்ன நடக்குது during this phase, the primary follicle, அதாவது நம்ம வந்து இது ஃபீமேலை வச்சு தானே பேசுகிறோம். ஸோ ஃபீமேலை வந்து நம்ம யூட்ரஸை வச்சு பேசணும், ஓவரியை வச்சு பேசணும் ப்ரைமரியா. ஓகே, தேர் ஆல்சோ ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் அண்ட் குனோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். அது நம்ம சைடில் வச்சுட்டு ப்ரைமரி எங்கே நடக்குது, யூட்ரஸ் நடக்குது அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஓவரி. அப்போ யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியம் வெளியே வர்றது மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டீங்க, மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து ஃபாலிகுலர் ஃபேஸுக்கும் யூட்ரஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நல்லா கவனிங்க, மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வெளியே வந்துருச்சு, இப்போ கதை முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி மேபி செகண்ட் டைம் ஓவம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா, சைகோட் வந்துருச்சுன்னா, அப்போ எண்டோமெட்ரியம் அட்டாச் ஆகணும்ல, அப்போ அந்த இடத்துல எண்டோமெட்ரியம் பில்ட் ஆகணும்ல. ஸோ அதோட வெளியே போயிடுச்சு, இப்போ மென்ஸ்ட்ரல் ஃபேஸே வெளியே போயிடுச்சு, இப்போ என்ன ஆகும், பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்றோம். Clear? With respect to uterus, it is called as proliferative because the uterus is building its endometrium. It is proliferating. Then why it is called as follicular? It is called as follicular because ovary la இந்த ஓவம் இருக்கா, இந்த ஓவம் எப்படி இருக்கும், பேப்பர் பேண்ட் இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. எப்படி இருக்கும், பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல் குள்ள தான் இந்த ஓவம் இருக்கும். அப்ப இந்த ஃபாலிக்கல் டெவலப் ஆகணும்னா அது வளரணும், அதுதான் ஃபாலிகுலர் ஃபேஸ். அப்ப என்ன ஆகுது, ஓவரியில பிரைமரி ஃபாலிகல்ஸ், செகண்டரி ஃபாலிகல்ஸ், டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் உருவாகுது, யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியம் பில்ட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் கதை. ஃபைன். பிகாஸ் இந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் டெவலப் ஆனாதான் ஓவம் வெளியே வர முடியும். இந்த எண்டோமெட்ரியம் பில்ட் ஆனாதான் ஓவம் ஃபர்டிலைஸ் ஆனா ரிசீவ் பண்ண முடியும். எண்டோமெட்ரியம் போயிடுச்சு, சரி குழந்தை வந்தா பில்ட் பண்ணிக்கலாம்னு உட்கார்ந்து இருந்தா டப்புன்னு ஃபர்டிலைஸே வந்துடும். அந்த இடத்துல எண்டோமெட்ரியம் இருக்காது, என்ன பண்றது தெரியாது, அப்படியே அந்த குழந்தை வெளியே போயிடும். That is the problem. It is starting now. Okay? என்னாச்சுடா, என்ன ப்ராப்ளம்டா, வாட் இஸ் ஹேப்பனிங்? பட்டும் ஆன்சர் காணும், வேற யாருக்கும் தெரியாது. ஆன்சர் காணும், வேற இல்லை தெரியல. இந்த கொஸ்டின் வரணும். சரி, பூரா நீங்க பேசுறது நான் கண்டிப்பா பண்றேன். சரி, கவனிங்க. எஸ். So the follicle phase, during which the primary follicle in the ovary grows to become a fully mature graphene follicles and simultaneously the endometrium regenerates to the proliferation. அவ்வளவுதான் கான்செப்ட் முடிஞ்சது. சரியா? this sense ovarian இப்போ நல்லா பாருங்க, இது எப்படி நடக்குதுன்னு கேப்பீங்க. எப்படி சார் ஃபாலிக்கல் டெவலப் ஆகுது? அதுக்கு ஒரு ஹார்மோன் காரணம். எப்படி சார் யூட்ரஸ் பில்ட் ஆகுது? அதுக்கு ஒரு ஹார்மோன் காரணம். அதை பார்த்துருவோமா? யா, these cells in the ovary and the uterus are induced by secretion of gonadotrophins like FSH and LH. இவனுக்கு தான்டா முக்கியமான விஷயம், FSH and LH. இவனுங்க என்ன பண்றாங்க, கிராஜுவலா இன்க்ரீஸ் follicular stimulating hormone FSH பேர்ல இருக்கு, அதெல்லாம் டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன ஆகுது, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, சோ ஓவரியில பிரைமரி ஃபாலிகுல் ஆரம்பிச்ச அந்த பையன் இப்போ செகண்டரி ஆயிட்டான், டெர்ஷரி ஆயிட்டான், கிராஃபியன்ல நிக்கிறான். இப்போ கிராஃபியன் ஃபாலிகுல் ரப்சர் ஆனாதான் ஓவம் வெளியே வரும். அப்ப அது எங்க நடக்கும், ஓவிலேட்டரி ஃபேஸ் என்னும் ஃபேஸில் நடக்கும். ஓகே, கரெக்ட்டா 14th டே both LH and FH அந்த ஹார்மோன்ஸ் அங்க இருந்தா மட்டும்தான் கிராஃபியன் ஃபாலிகுல் உடையும். எப்படி பிரைமரி ஃபாலிகுல் செகண்டரி ஃபாலிகுலா மாறுறது, டெர்ஷரி ஃபாலிகுலா மாறதுக்கு FSH LH ஹெல்ப் பண்ணுச்சோ, இந்த கிராஃபியன் ஃபாலிகுல் உடைஞ்சு இந்த ஓவம் வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா FSH LH பீக் அட்டெண்ட் பண்ணும். ஓகே, சோ என்ன ஆகணும், இந்த FSH LH இந்த பீக் அட்டெண்ட் பண்ண உடனே கிராஃபியன் ஃபாலிகுல் வெடிச்சு ஓவம் வெளியே வந்துரும். ஓகே, பாருங்க, middle of the cycle about 14th day, very important, maximum secretion of LH, maximum peak mid cycle called LH surge induces the rupture of graphene follicle and the release of ovum from the ovary wall into the vaginal cavity. This process called ovulation. Clear? இப்போ நான் டவுட் கேட்கறேன்டா, ஓவிலேஷன் நடக்கும்போது யூட்ரஸ்ல என்ன நடக்கும்? இதற்கான பதில் யார் சொல்றீங்க? What happens when ovulation occurs in the endometrium? Yes, இது ஒரு ஈஸி क्वेश्चन. சிம்பிளா கேட்டிருக்கேன்டா.
ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் கேட்கல. கேள்வி புரிஞ்சாடா? மை கேள்வி ரொம்ப சிம்பிள். ஓவிலேஷன் ஃபேஸ் அப்போ ஓவிலேஷன் மூலமா அதாவது எக் ரிலீஸ் ஆகுது. யூட்ரஸ்ல என்ன நடக்கும்னு கேட்குறேன். இதெல்லாமே ஒரு ஈஸியான ஆன்சர். ஆனால் மேபி நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சிருக்க மாட்டீங்க. அது உங்கள் தப்பு இல்லை. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த கேள்வி கேட்டால் கரெக்டாக எழுதிடணும். அப்போ நம்ம எழுதுனா அது நம்ம தப்பு. சரியா? ஓகே, நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்கடா. அவ்வளோதான். பிரேக் யுவர் ரைட்ஸ். கரெக்ட். எண்டோமெட்ரியம் என்ன பண்ணும்? ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். எண்டோமெட்ரியம் அதுதான் வேலையே. சரியா? உடஞ்ச எண்டோமெட்ரியம் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஓவிலேட்டரி ஃபேஸில் எண்டோமெட்ரியம் பில்ட் ஆகிட்டு தான் இருக்கும். வெரி குட், சூப்பர். ஸோ முடிஞ்சு அடுத்து பாருங்க. எஸ், லியூச்சியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ் ரொம்ப முக்கியமான ஃபேஸ் தான். டியூரிங் லியூச்சியல் ஃபேஸ் இப்போ என்ன ஆகும்? இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்துச்சா, இவன் என்ன பண்ணிட்டான்? ஓமை ரிலீஸ் பண்ணிட்டான். அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கலோட நிலைமை விதி என்ன? அப்பவும் ஓமை பார்த்துக்கணும். அதுதான் அதோட விதி. அப்போ அது என்ன பண்ணும்? கிராஃபியன் ஃபாலிக்கல் கார்பஸ் லியூட்டியமா மாறும். என்ன மாறும்? கார்பஸ் லியூட்டியம்ங்கிற ஒரு எல்லோ கலர் ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டா மாறும். கார்பஸ் லியூட்டியம் என்னன்னு சொல்றாங்க? டெம்பரரி எல்லோ கலர் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்றாங்க. யார் இந்த கார்பஸ் லியூட்டியம்? நத்திங் பட் கிராஃபியன் ஃபாலிக்கல் தான். கிராஃபியன் ஃபாலிக்கல் என்னாச்சு? அது இது எப்படி சொல்லலாம் ஈஸியா? நீங்க கிளாஸுக்கு வரும்போது நான் உங்க ஃப்ரெண்டா இருப்பேன், ஒரு டீச்சரா இருப்பேன். டீச்சரா இருப்பேன், ஃப்ரெண்டா டீச்சரா இருப்பேன். நீங்க அப்படியே கிளாஸ்ல முடிச்சுட்டு நீங்க காலேஜ் போகும்போது நான் ஃப்ரெண்டா மாறிடுவேன். அந்த மாதிரி தான் இதுவும். You would have experiences with your parents as well. பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வருவாங்க, திடீர்னு கோவப்படுத்துவாங்க, அப்போ திரும்பி ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. லைஃப்பில் கைடன்ஸ் இருக்கும், பார்ட்னர்ஷிப் இருக்கும், கேரியர் அது மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கோ இந்த கிராஃபிக் என்ன பண்ணும்? ஓம் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓம் அழகாக அப்படியே பொறுமையாக பார்க்கும். ஓம் வெளியே போன உடனே அந்த ஓமை இன்டைரக்டாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக கார்பஸ் லியூட்டியமாக மாறும். சார் கார்பஸ் லியூட்டியமா மாதிரி எப்படி சார் அந்த குழந்தைய பார்த்துக்கும், எப்படி அந்த ஓமை பார்த்துக்கும் கேட்டிங்கன்னா, இந்த கார்பஸ் லியூட்டியம் என்னன்னு சொன்னேன் நான், இட் இஸ் an yellow color temporary endocrine gland which means it has an ability to produce hormones or to release hormones. அப்போ இந்த டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டான கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணும்? ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜனை ரிலீஸ் பண்ணும். சரி சார், ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜனை ரிலீஸ் பண்றதுனால ஓமுக்கு என்ன சார் நல்லது? கிராஃபியன் ஃபாலிக்கல் ஓம் ரிலீஸ் பண்ண வேலை முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் அந்த ஓமுக்காக ஒரு ஸ்பெர்ம் அந்த ஓமும் ஸ்பெர்மும் மீட் பண்ணி ஃபர்டிலைஸ் ஆகி அது ஒரு ஜைகோட்டா மாறிச்சுன்னா அந்த ஜைகோட் எண்டோமெட்ரியம்ல நிக்கணும். எண்டோமெட்ரியம் உழுதுகிட்டே இருக்கானே ஆகுனா, ப்ரொஜெஸ்ட்ரான் இல்ல, ப்ரொஜெஸ்ட்ரான் உழுதுகிட்டே இருக்கான். அப்போ அந்த எண்டோமெட்ரியம் ஹோல்டு பண்ணணும்னா யார் வேணும்? ப்ரொஜெஸ்ட்ரான் வேணும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரானையும் அந்த ஈஸ்ட்ரஜன் யார் கொடுக்குறா? கார்பஸ் லியூட்டியம் கொடுக்குது. இவ்வளவுதான்டா கதை. அப்ப இந்த கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணும்? இன்டைரக்டா பார்த்து எப்படி சேவ் பண்ணுது பாத்தியா? கார்பஸ் லியூட்டியம், கிராஃபியன் ஃபாலிக்யூல் and ஓம் has very great connections. Those who have learned that will see. இப்போ ஃப்ரெண்ட் தான்டா, ஆனா பிரைமரி ரோல் டீச்சர் தானே. ஓகே, பிரைமரி ரோல் டீச்சர் தானே. ஆனா நீங்க காலேஜ் போறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறீங்க, செகண்ட் இயர் முடிக்கிறீங்க, தேர்ட் இயர் முடிக்கிறீங்க. ஐ ஹேவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கானுங்க. நல்லா ஜாலியாக வருவானுங்க. சார் சாப்பிட போலாங்க வானுங்க, நான் அப்படியே வெளியே போவோம், சாப்பிடுவோம், வருவோம், ஐ ட்ராப் ஹிம். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ அது மோர் ஆஃப் ஃப்ரெண்ட், அவன் பிரச்சனையை ஷேர் பண்ணுவான், அந்த மாதிரி போகும். இங்கே மோர் ஆஃப் டீச்சர், தட்ஸ் த திங். ஓகே, எஸ், சூப்பர். ஸோ புரிஞ்சோடா? இவ்வளோ தானே லியூட்டியல் செக்ரேட்டரி ஃபேஸ். அப்போ என்ன நடக்கும்? கார்பஸ் லியூட்டியமா உருவாகி ப்ரொஜெஸ்ட்ரானை ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் எண்டோமெட்ரியமா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஓம் ஃபர்டிலைஸ் ஆகலை, இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல் ஏமாந்தாச்சான்னு கேட்டால் நோ. கிராஃபியன் ஃபாலிக்கல் அது அதோட வேலை. வருதோ இல்லையோ, நான் ஓவம் வருங்கிற நம்பிக்கையில் எண்டோமெட்ரியம் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இப்போ இந்த ஓவம் வரல, ஃபர்டிலைஸ் ஆகலை, அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோ தாண்டா கதை. புரியுதுங்களா பசங்களா? ஈஸியாக இருக்கா? கிளியர்? யூ கைஸ் காட் திஸ் கொஸ்டின்? எனிபடிஸ் ஹேவிங் எனி டவுட்? இந்த கொஸ்டின் தெளிவாக எழுதிடலாமா? Yes, you're right, Pattu. It is essential for to maintain the endometrium. Simple. That is why I'm telling you, corpus luteum is a very big thing. It has sacrificed its entire life for ovum. Primary follicle ஆரம்பிச்சது ஓம பாத்துக்கிறதுக்காக. Primary follicle ஆரம்பிச்சு corpus luteum degenerate ஆக வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு வேலை ஓம பாத்துக்கணுங்கிறதுக்காக. அவ்வளவுதான். அடுத்த விஷயம் பார்த்துருவோமா? Yes. Oogenesis is easier than it's a process of development of female gamete or ovum or egg in the இந்த டயக்ராம் தயவு செஞ்சு படிச்சுங்கடா. நான் உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன்டா, ஹியூமன் எக், ஓவம் தயவு செஞ்சு வரைஞ்சு படிச்சிருங்க. I have taught this in
Also the process of what? Yes, I also taught this in the diagram series. அங்கே சொல்லி கொடுத்துருக்கேன், தயவுசெய்து படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் சேம் தான் நாங்கள் வெளியே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஐ பிலீவ் பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப எப்பவுமே நான் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ டைம் டீச் பண்ணிக்க உங்களுக்கு நான். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக எழுதிடணும். யா எஸ், ஐயூடிஸ் பார்த்துருவோமாடா. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் ஐயூடிஸ் ரொம்ப முக்கியமான கேள்வி. பார்த்துருவோமா? சரி, இன்னும் 1 month அப்புறம் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். எஸ் எஸ், யூ ரைட். 1 year ஆக போகுது. இல்லை இப்போதான் சேனல் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. எனக்கே அவ்வளோதான் இருக்கு. என்னடா நம்ம நேற்று தான் சேனல் ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே 1 year ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்லடா, அதுல 2 கொஸ்டின் இருந்துச்சு. பாருங்க, that is why I have mentioned that. Okay, ஊதெனசிஸ் கேட்டா ஓம் வரையணும் அவசியம் இல்லை. ஊதெனசிஸும் ஓம் வரைய சொன்னாங்கன்னா வரையணும், அவ்வளவுதான். சரியாடா அமுல்யா? ஓகேவா? மேலடா, மேல ஆனிவர்சரி மே. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா 13th May நான் ஜாயின் பண்ணி 6-7 days ஆரம்பிச்சாச்சு. சிவபாலா சார், பப்ளிக் எக்ஸாம் ஃபியர், ஏதாவது மோட்டிவேஷன் கொடுங்க, பயமா இருக்கு. சிவபாலா, நீ இந்த செஷன் ஃபுல்லா பாரு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் மோட்டிவேஷன் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ட் மோட்டிவேஷன் இஸ் a regret பிரதர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டா மோட்டிவேட் ஆயினா இன்ஸ்டன்டா அப்படியே லூஸ் ஆயிடும். ஸோ கன்சிஸ்டன்டா ஆகணும்னா மோட்டிவேஷன் முக்கியம் இல்லை, டிசிப்ளின் முக்கியம். சரியா? அப்போ மேல லைவா போடுவோம், கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா நீங்களா இப்போ இருப்பீங்களாலே தெரியல, நீங்களா பேசுவீங்களான்னு கூட தெரியாது. நீங்களா போயிருவீங்களே, உங்க ஜூனியர்ஸ் வந்துடுவாங்க அப்போ. எஸ், சிறப்பா தரமா பண்ணிடலாம்டா, சிறப்பா தரமா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா வாங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களே லைவ்ல ஏத்திடுவேன். எல்லாமே லைவுக்கு போகலாம். சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நான் ஏத்துறேன் உங்களை. ஓகே, எஸ், சூப்பரா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணணும். சரியா? நல்லா பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக வரலாம். பட் ஸ்டில் நம்ம இந்த டைமை வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பிடிப்போம். சரியா? அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரைட் நோட் ஆன் வேரியஸ் ஐஓடிஸ். பார்த்துக்கோண்டா, இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ். ஈஸியில் இதெல்லாமே ஈஸி தான், குயிக்காக முடிச்சோம். சரியா? எஸ், பாருங்க. Yeah, IUDs are inserted by medical experts in the uterus through the vagina. The insertion nala, it is not common that every layman can do. அதாவது நார்மல் ஹியூமன்ஸ் ஒரு நார்மல் லேமன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. யார் பண்ணணும்? கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ணணும். ஓகே, பிகாஸ் யூ ஆர் இன்சர்ட்டிங் இட் இன் டு தி யூட்ரஸ். Okay, you have to travel vagina, cervix and to reach the uterus. These devices are available as copper releasing IUD. First type, copper releasing IUDs, hormone releasing IUDs and non-medicated IUDs. More type da. Copper releasing, hormone releasing, non-medicated. Copper releasing na copper release பண்ணும். Hormone releasing na hormone release பண்ணும். Non-medicated na எந்த வழியும் பண்ண மாட்டான். அப்ப நான் தெளிவா சொன்ன கேளுங்க. IUDs increase the phagocytosis of sperm within the uterus. IUDs are ideal contraceptives for female who want to delay pregnancy. இது எப்படி work ஆகும்னு பாப்போமா? இந்த IUDs ங்கிறது contraceptive வேலை செய்யுன்னு சொல்றாங்க. But how exactly? How is it really working? செக் பண்ணி பார்த்துருவோம் பாருங்க. It is one of the popular method of contraception in India and has a success rate of 95 to 99%. Contraception highest rate வருது இவங்களுக்கு தான்டா. இவங்க அப்படி என்ன பண்றாங்க? First copper releasing IUD பார்ப்போம். Copper releasing IUD பேர்லயே தெரியும், they are going to release copper. Okay. Yes, இது காப்பர் ரிலீசிங் ஐடியில் நிறைய டைப் இருக்கு பாருங்க. CUT 380, NOVA-T, CU7, CUT 380, AG, மல்டிலோட், இந்த மாதிரி டைப் இருக்கு. எதனால டைப்னு பார்த்தீங்கன்னா காப்பரோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இவன் ஒரு 10 கிராம் கொடுக்குறான்னா அவன் ஒரு 15 கிராம் கொடுப்பான். இந்த மாதிரி ஃபார் அனாலஜி. ஓகே, மில்லிகிராம் கிராம் கணக்கில் அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும்.
அப்ப இந்த காப்பர் என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த காப்பர் ஐடிஸ் வந்து என்ன பண்ணும் தெரியுமா, நம்ம பாடிக்குள்ள, அதாவது ஃபீமேல் பாடிக்குள்ள ஃப்ரீ காப்பரை ரிலீஸ் பண்ணும் அண்ட் காப்பர் சால்ட்ஸ். அப்போ இந்த காப்பர் ஐடி நான் யூட்ரஸ்ல வச்சிட்டேன். யூட்ரஸ் வச்சு காப்பர் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சால்ட்ஸ் ஃப்ரீ காப்பர் ரிலீஸ் பண்ணும். காப்பர் ரிலீஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, எஸ், அந்த இடத்துல ஸ்பெர்ம் வச்சுன்னா ஸ்பெர்ம் செத்தான். பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ், தி சப்ரஸஸ் தி ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. ஸ்பெர்முக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்டை முடிச்சுட்டுருவானுங்க. ஓகே, அண்ட் தே கேன் ரிமைன் தி யூட்ரஸ் ஃபார் 5 to 10 years. அப்போ ஸ்பெர்முக்கு மோட்டிலிட்டி இல்லைன்னா இட் கேன் நெவர் ரீச் த ஓவம். ஓவம் ரீச் பண்ண எப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்கும்? ஸோ கடைசி வரைக்கும் அது ரீச் ஃபார் 5 to 10 years. சரியா, புரிஞ்சுதா? எஸ். இப்போ அடுத்து பாருங்களா, தே கேன் ரிமைன். ஓகே, அடுத்து ஹார்மோன் ரிலீசிங் ஐயோடி. டே, காப்பர் ரிலீசிங் அயோடியில காப்பர் வருது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஹார்மோன் ரிலீசிங் என்ன வரும்? ஹார்மோன் வரும். சார் ஹார்மோன் வந்துச்சுன்னா ஒருவேளை ஸ்பெர்மும் ஓமும் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா? எஸ், அது வராது. எப்படின்னு பார்த்து சொல்றேன் கேளுங்க. such as progestin in the LNG 11 or gestrol, இது எல்லாமே progesterone தான். ஓகே, இந்த progesterone நான் ஏன் சார் ஹார்மோன் ரிலீசிங் அயோடியை கொடுக்கணும்? நீங்க என்ன சொன்னீங்க? ப்ரொஜெஸ்ட்ரான் இருந்தா எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகும்னு சொன்னீங்க, டெவலப் ஆகும்னு சொன்னீங்க. அப்ப நல்லது தானே, அப்ப பிரெக்னன்சி நடந்துருமேன்னு கேட்பீங்க. ஆனா அது அப்படி இல்லை. ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு வந்து எப்படி யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியம் மெயின்டைன் பண்ற வேலை இருக்கோ, நல்லா கவனிங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் எப்படி யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியம் மெயின்டைன் பண்ற வேலை இருக்கோ, அதே ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபீமேல்ல சில பார்ட்ஸ்ல சில விஷயங்களை பண்ணும். ஃபார் சேம், சர்விக்ஸ்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் திக்காக்கி விட்டுரும். பாருங்க, they increase the viscosity of the cervical mucus. ஓகே, மியூக்கஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன பிரச்சனை? மியூக்கஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பெர்மால டிராவல் பண்ண முடியாது, கஷ்டப்படும், ரொம்ப டைட்டா மாறிடும், நல்லா திக்கா இருக்கும். ஸ்பெர்மால அந்த மியூக்கஸை பெனிட்ரேட் பண்ணி மூவ் பண்ண முடியாது. ஸோ ஸ்பெர்ம் மூவ் ஆகவில்லை என்றால் ஓவமுக்கு அது வராது, ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இட் இஸ் a very good contraceptive. புரிஞ்சுதா? கிளியரா? காட் இட்? சோ அடுத்து பாருங்க, and last type non medicated, அதாவது ஹார்மோன்ஸும் இல்லை, காப்பரும் இல்லை, எதுவும் இல்லை. பாருங்க, these are made of plastic or stainless steel. Lippes loop is a double S shaped device. இப்படி இருக்கும். ஓகே, லிப்பீஸ் லூப்ங்கிறது ஒரு டிவைஸ். அதுவுமே நீங்க சும்மா யூட்ரஸ் வச்சிட்ட போது வேலை முடிஞ்சது. புரிஞ்சுதா பசங்களா? அடுத்து பாத்துருவோமா? நீ அப்பயும் லைவ் வருவியா? வெரி குட். ட்ரேட் மோல் காஸ் பிகாஸ் நம்ம கான்செப்ட் ஓரளவு தெரியல, அதை பயமில்லை. கரெக்ட், கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எம்பிபிஎஸ்ஸாக படித்தாலும் நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு உங்களை பார்க்க வருவோம். கண்டிப்பாக வாங்கல, கண்டிப்பாக வாங்க. பிளேக் அண்ட் ட்ரிக் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆக்சுவலாக இருக்கீங்க. ஏன் சார் நீட் சேனலில் ஏஐ போட்டு உங்கள் ஃபேஸை மாறிடுச்சு, எனக்கே பிடிக்கல. அது தெரிலப்பா தம்பி, அவனுக்கு தாண்டா பண்ணியிருக்கானுங்க. அந்த எடிட்டருக்கு, அந்த தமிழில் அந்த எடிட்டருக்கு பண்ணி விட்றான், அவனுக்கு அனுப்பி விட்றான் பாரு. இவங்களும் அப்படிதான் பண்ணுவானுங்க. அவனை பார்ப்பீங்களா, என்னது இது இப்படி இருக்கான்னு பார்ப்பீங்களா? அதுக்காக தான். சரியா? எஸ், there's a difference between swimming in water and slime. சார் ஒரு மீட்டப் வைங்க சார். கண்டிப்பாடா டே, மீட்டப் வைக்கிறது தான் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எக்ஸாமை முடிச்சுட்டு எப்போனாலும் சொல்லுங்கள், எவ்ரி திங் இஸ் ரெடி ஹியர். ஓகே, ஓகே, அடுத்து பார்த்துருவோமாடா? யா, ஸோ எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் ஃபார் டிடெக்டிங் ஃபீட்டல் டிசார்டர்ஸ் டியூரிங் ஏர்லி பிரெக்னன்சி. முடிச்சிடலாம்டா, ஈஸி கொஸ்டின் முடிச்சு கொடுத்துதா? யா, ஃபர்ஸ்ட் ஒன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். அதாவது பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் பண்ணுவாங்க. ஓகே, while baby is inside. We'll see that ultrasound has technically no risk. பெரிய ரிஸ்க் இல்லடா, சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். ஓகே, மற்ற ஒரு ரிஸ்க்ல இருக்காது. அதர் தான் பாருங்க, மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் டியூ டு pressure from the transducer on the abdominal vagina. அதாவது இந்த அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணும்போது சின்ன ஒரு வைப்ரேஷன் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும், மற்றபடி நோ ப்ராப்ளம். நோ ரேடியேஷன் இருக்குது இதில். அண்ட் அல்ட்ராசோனோகிராஃபி இஸ் யூஸ்வலி பெர்ஃபார்ம் இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 3 months. ஓகே, ஃபார் டேட்டிங், டிட்டர்மினேஷன் நம்பர் ஆஃப் ஃபீட்டஸஸ் அண்ட் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் ஏர்லி ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன். அதாவது எவ்வளோ ட்வின்ஸா ட்ரிப்ளெட்ஸா அந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கலாம். அதில் தவிர வேறு ஏதாவது ஏர்லியாக ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வரக்கூடிய சில இஷ்யூஸ் அப்நார்மலாக இருக்குன்னா அதுவும் நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே,
அந்த வீடியோவில் நான் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பீங்க. மதுரையில் வைங்க சார் மீட்டை. மதுரையில் டவுட்ரா, நமக்கு கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி தான் இருக்கோம். Xylem is there in கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி. நாங்கள் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், பட் லொக்கேஷன்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணல இன்னும். சிபி மெடிக்கல்ஸ் வரியா? வா வா வா, சீனியர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாம் இங்கே இருப்பானுங்க, எல்லாம் அண்ணனுங்க இருப்பானுங்க அங்கே. அப்படி ரேகிங் பிரிச்சுருவானுங்க உன்னை. ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் ஆம்னியோசென்டசிஸ் பார்ப்போம்டா. இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் பார்த்தாச்சு. அடுத்த டெக்னிக் ஆம்னியோசென்டசிஸ். ஆம்னியோங்கிறது எனக்கு என்ன புரியுது? ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பற்றி புரியுது. ஸோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இஸ் அ ஃப்ளூயிட் விச் ஹெல்ப்ஸ் டு ஃபிகர் அவுட் ஃபீட்டல் கண்டிஷன்ஸ். எப்படி சார்? சார் நீங்கள் குழந்தையிலேருந்து ஏதாவது எடுத்து பார்க்குறீங்கன்னா ஓகே, நீங்கள் அந்த குழந்தை இருக்கிற அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து எடுக்கிறீங்க, அப்போ எப்படி குழந்தைய பற்றி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இந்த குழந்தை ரொம்ப நாளாக இருக்கா இந்த ஃபீட்டஸ். அப்போ இந்த ஃபீட்டஸ் என்ன பண்ணும்? சில பல செல்ஸை ஷெட் பண்ணும். அப்போ இந்த ஃபீட்டஸோட செல்ஸ் ஷெட் ஆகும்போது இந்த ஃப்ளூயிடில் மிக்ஸ் ஆகும். அப்புறம் இந்த ஃப்ளூயிடை எடுத்து பார்த்தா எனக்கு என்ன இருக்கு? அந்த குழந்தையோட செல்ஸ் இருக்கு. அப்போ அதை வச்சு அந்த குழந்தையோட அப்நார்மலிட்டிஸ் நான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஆம்னியோசென்டசிஸ். ஓகே, amniocentesis involves taking a small sample of amniotic fluid that surrounds the fetus to diagnose for chromosomal abnormalities. நல்லா கவனிங்க, amniocentesis is generally performed in a pregnant woman between the 15th and 20th weeks of pregnancy by inserting a long thin needle through the abdomen into the amniotic sac. ஓகே, சின்ன ஒரு நீடல் மாதிரி எடுத்துட்டு அப்டமன் வழியா ஆம்னியோட்டிக் சாக்குள்ள விட்டு என்ன பண்றாங்க? சின்ன ஸ்மால் சாம்பிள் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதுல என்ன இருக்கிற சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட செல்ஸ், ஃபீட்டஸ், குழந்தை சொல்ல முடியாது, ஃபீட்டஸோட செல்ஸ் வந்து ஷெட் ஆயிருக்கு. ஸோ அந்த செல்ஸை வச்சு ஈஸியா எடுத்து படிச்சுக்கலாம். சிம்பிள். ஓகே, கிளியர்? காட் இட் கைஸ்? மதுரையில் வேண்டாம், திருச்சி. ஆமாம், நான் மதுரை. ஓகே, தஞ்சாவூரில் சென்றது நல்லா இருக்கும். சரி, அப்போ நான் ஊருக்கு வரோம் சார். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, சரியா? அவங்க ஜாலியாக சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக அங்கே இருந்து ஒரு நாள் ஊரை சுற்றி பாட்டு போகலாம். ஓகே, திருப்பத்தூருக்கு வாங்க சார். கண்டிப்பாக ஒரு டே வந்துட்டு நான் கேட்பேன், அமுல்யஸ்ரீ எங்கன்னு. திருப்பத்தூர் என்ன டிஸ்ட்ரிக்ட் சார்? ஞாபகம் இருக்கா? டிஎஸ்பி ஒஃபீஷியல் ஷைன் சாருக்கு ஒன்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட், நீங்கள் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட் தான், நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டி. ஓகே, ஸோ ஐ ரிமெம்பர் யூ. ஹவ் ஆர் யூ? நம்ம பிளாஸ்டரும் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துடலாம். முதல்ல பிளாஸ்டர். ஓகே, ஃபைன். நிறைய பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஹலோ ஹலோ காட்டுப்பூச்சி, நிறைய பேர் இருக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபைன். ஓகே, சூப்பர். ஸோ நீங்களாம் வருவீங்கன்னு முடிவாயிடுச்சு, கரெக்டா? ஸோ வந்தால் ஒரு கூட்டமாக வாங்க, ஜைலம் நம்ம உட்காருவோம், நல்லா பேசுவோம், கொஞ்சம் படிப்போம், அப்புறம் கொஞ்சம் சுற்றுவோம், சரியா? ஓகே, யா. ஓகே, ஸோ ஆம்னியோசிஸ் அடுத்தது பாருங்க, சீரியஸ் கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். எப்படி நான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் சொன்னோம், அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன் மாதிரி வர ஒரு கான்செப்ட் தான் கோரியானிக் வில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இந்த பிளாசண்டா, இந்த ஃபீட்டஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுறதெல்லாம் இந்த கோரியானிக் வில்லை தான். பாருங்க, இட் இஸ் அ ப்ரீநேட்டல் டெஸ்ட். அதாவது போஸ்ட் நேட்டல்னா ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, ப்ரீநேட்டல்னா பிஃபோர் ப்ரெக்னன்சி. அதாவது பிஃபோர் ப்ரெக்னன்சினா பிஃபோர், டு பி மோர் கிளியர், என்ன சொல், பிஃபோர் பார்ச்சுரேஷன். ஓகே, பார்ச்சுரேஷன் முன்னாடி இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ப்ரீநேட்டல்னு சொல்லுவோம். that involves taking a sample of the placental tissue to test for chromosomal abnormalities. சொல்லலாம், கோரியானிக் வில்லை தான் லேட்டரா பிளசண்டாவா மாறி ஹோல்டு பண்ணும். இது ஒரு சின்ன கதை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரியானிக் வில்லை தான் லேட்டரா நல்லா இன்வால்வ் பண்ணி நிறைய டெவலப் பண்ணி பிளசண்டாவா மாறி ஃபீட்டஸை ஹோல்டு பண்ணும். அப்போ அந்த கோரியானிக் வில்லைங்கிற இதுல நான் என்ன எடுக்கலாம்? ஈஸியாக அந்த குழந்தையோட எல்லா மொத்த ஜாதகத்தையும் எடுத்துடலாம். எப்படி எடுக்கலாம்? இப்போதான் கோரியானிக் வில்லை பிளாசண்டாவா மாறிடுச்சு. ஸோ நான் பிளாசண்டான டிஷ்யூ எடுத்தேன்னா எனக்கு அந்த மொத்த ஜாதகம் கிடைச்சிடும். சிம்பிள். ஓகே, கிளியர்? காட் இட்? சூப்பர் குட் சார். எஸ், வெரி குட் காட்டுப்பூச்சி. பட் நீங்க லைவுக்கே வர்றது இல்லையே. கண்டிப்பா ஆம்பூர் வரோம், ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றோம், கண்டிப்பா சாப்பிட்றோம். 5-star கேங் லீடர் சார். ஓ அப்படியா? ஐயோ, நான் நேர்ல பேசவே மாட்டேனே. ஹலோ பெலம், உருட்டு பிளேக் ப்ராமிஸா உண்மைதான். பிளேக்கா நீ தான் பார்த்தனே. ஓகே, காட் இட், ஃபைன்.
ஆமாப்பா லைவா முடியல, பசிக்குதுப்பா, சும்மா இருங்கப்பா நீங்க ஆம்பூர் பிரியாணி இருக்கு. ஓகே, ஃபோக்கஸ். உங்களோட ஸ்டொமக் ஆசிட்ஸ் எல்லாமே இப்போ அக்ரிவேட் ஆயிருக்கும், அப்படியே காம் டவுன் பண்ணிக்க. சரியா, படிப்போம். ஓகே, ஃபீட்டோஸ்கோப் லாஸ்ட் முடிஞ்சதுடா. ஃபீட்டோஸ்கோப் இஸ் யூஸ்ட் டு மானிட்டர் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் and functions during late pregnancy and labor. ரொம்ப சிம்பிள். ஒரு ஹார்ட் ரேட்டை வச்சு உனக்கு அந்த குழந்தைக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஹார்ட் ரேட் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும், மேபி 72 beats per minute இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒன்று இருக்கும். அப்போ என்ன ஆகும், அது வேரி ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஜாஸ்தியாக இருக்குன்னா ஓகே ஏதோ பிரச்சனையாக இருக்குது, கம்மியாகுன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு ஹார்ட் ரேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக figure out பண்ணிடலாம். The average fetal heart rate is between 120 to 160 beats per minute. The abnormal fetal heart rate or pattern may mean that the fetus is not getting enough oxygen and it indicates other problems. பாத்தீங்களா, ஒரு ஹார்ட் ரேட்டை வச்சு நம்மளால அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? யா, அடுத்து பாப்போமா? ஸ்கூல் இருக்க, எப்படா ஸ்கூலு? சரி, ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? இல்லைடா ஃபாஸ்டிங் இல்லை, நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இருப்பேன், அவ்வளோதான். ஜென்ரலாக இருப்பேன், நாட் ஃபார் எனி டிவோஷனல் பர்பஸ் ஆர் எனிதிங். மதுரை தீர்த்தண்டா சாப்பிட்றோம். டே எல்லாம் இப்போ நல்லா பேசுறீங்கடா, நல்லா வாழைப்பழம் மாதிரி. ஆம்பூர் வாங்க, மதுரைக்கு வாங்க, இங்கே தஞ்சாவூர் வாங்க. இது அடுத்த வருஷம் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். எஸ், டே உங்க பேரே போட சொன்னா நீங்க உங்க நேம் அதே அப்படியே போட்டுருக்கீங்களா? ஏடா பட்டு, ஓகே பட்டு. ட்ரேக், ஓகே ட்ரேக், ஓகே ஃபைன். இவங்களாம் அவங்க உண்மையான பேரை சொல்ல மாட்டாங்க. சரியா, ஃபைன். நம்ம கொஸ்டின் அடுத்த ஆரம்பி போடா. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இனர்ஜி வேரியேஷன் முடிச்சிருவோமா? யா, ஈஸியா. டிஸ்கஸ் எனி டூ ஆலோசோமல் அனோமலிஸ் இன் ஹியூமன்ஸ். அதாவது செக்ஸ் ரிலேட்டடான சில பல கண்டிஷன்ஸ். ரொம்ப ஈஸிடா, பார்த்துருவோமா? யா, ஸோ பேசிக்கா ரெண்டு கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அண்ட் டர்னர் சிண்ட்ரோம். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு தெரியும் மேல் ஃபீமேல். ஸோ இந்த மேல் ஃபீமேல் இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம்ஸ் பண்ற சில பல பிரச்சனைகள்னால வர்றதா ஆலோசோமல் அனோமாலிட்டிஸ். அப்படின்னா நமக்கு மியோசிஸ் நடக்கும்போது இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகணும். செப்பரேட் ஆகி அப்புறம் சேர்ந்து அந்த மாதிரி தான் வரணும். அப்போ இது செப்பரேட் ஆகலை, இஃப் இட் இஸ் கெட்டிங் ஃபெயில்டு டு செப்பரேட், தென் யூ கால் இட் ஆஸ் நான் டிஸ்டிங்ஷன். நான் டிஸ்டிங்ஷன் என்ன மீன் பண்றாங்க? குரோமோசோம்ஸ் ஆர் ஃபெயிலிங் டு செப்பரேட். அப்போ அந்த எக்ஸ் ஒய் எக்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. அப்போ ஃபார்ம் ஆகணும் நமக்கு என்ன வரும்? கிளைன்ஃபில்டர்ஸ் அண்ட் டர்னர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் வரும். அப்போ கிளைன்ஃபில்டர்ஸ்னா என்ன? கிளைன்ஃபில்டர்ஸ்னா எக்ஸ் எக்ஸ் ஒய், XY இருக்க வேண்டிய இடத்துல 46 குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல XXY என்னும் 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, சோ பாருங்க, this is due to the presence of an additional copy of the X chromosome resulting in a karyotype of 47 XXY. Person with the syndrome have 47 chromosome. அதாவது அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு X வந்தனால அவனுக்கு நிறைய abnormalities இருக்கும். பாப்போமா என்னங்கிறது? யூசுவலி ஸ்டெரைலா இருப்பாங்க, டாலா இருப்பாங்க, ஒபீஸா இருப்பாங்க, with long limbs, high pitched voice, underdeveloped genitals and have feeble breast, gynecomastia னு சொல்லுவோம்டா. breast like development in their chest areas, you call it as gynecomastia. இது எல்லாமே கிளைன்ஃபில்டர்ஸ்ல பார்க்கலாம். சரியா, அடுத்து பாருங்க டர்னர் சிண்ட்ரோம். டே மேல்ஸ்க்கு XXY, ஃபீமேலுக்கு Xக்கு பதிலா XO, அதாவது ஒரு X தான் இருக்கும். This genetic disorder is due to the loss of an X chromosome. ஒரு X chromosome காணாம போய்விட்டது, resulting in a karyotype of 45. 46 என்னாச்சு 45. ரொம்ப ஈஸியா, ஒன்னு 47 ஒன்னு 45 ஈஸியா எழுதிடலாம். And person with the syndrome had 45 chromosomes. அதுல வந்து பாத்தீங்கன்னா low stature இருக்கும், webbed neck இருக்கும், underdeveloped breast இருக்கும், rudimentary gonads இருக்கும், lack of menstrual cycle during puberty are the main symptom of the syndrome. ஏன்னா XXங்கிறது ரெண்டு குரோமோசோமும் ஈக்குவலா உங்களுக்கு ஏத்த பேர் பாடியில வச்சு இருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று இல்லைன்னா கூட பிரச்சனை அது. ஓகே, எஸ், அடுத்து பார்ப்போமா? அடே பேர் கேட்ட ஐடி இருக்கிறதே சொல்றீங்களே. செம ஹேபிட், வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங். எஸ், ஓகே, உங்க பேர் நான் படிக்க வேண்டாம், படிக்கல, கவலைப்படாதீங்க. பயத்தில் டெலீட் பண்றாங்க மெசேஜ், கவலைப்பட, படிக்க மாட்டேன், பேர் படிக்க மாட்டேன். சரிங்களா?
Yes, okay da, fine. So next molecular genetics papo. Yeah. So molecular genetics la one of the repeated and very important question, HGP. Yes. So HGP patroma, Human Genome Project. So the Human Genome Project is called as a mega project. State any 3 goals of Human Genome Project. Romba easy la parunga. HGP answer mega project solra. It is called as mega project because இது வந்து ஈஸி இல்லை. மொத்த ஹியூமன் டேட்டா பேஸை கரைச்சி கொடுத்துருக்கானுங்க. எப்போ பாருங்க, 1990 ஆரம்பிச்சானுங்க, 13 வருஷம் எடுத்தாங்க கம்ப்ளீட் பண்ணுறது. It took 13 years to complete. ஓகே, ஹியூமன் ஜீனோம்ஸ் பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் லார்ஜர் தேன் ஜீனோம் ஆஃப் எனி ஆர்கானிசம் சீக்வன்ஸ். அதாவது இந்த ஜீனோமை வந்து சீக்வன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த ஜீன்ஸு, மொத்த டிஎன்ஏ, மொத்த டேட்டாவை எடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை எடுக்கும்போது இது வரைக்கும் எடுத்தது இல்லாமல் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்ததை விட 25 டைம்ஸ் பெரிய ஒரு ஆர்கானிசம் தான் ஹியூமன்ஸ். அப்போ இட் டேக்ஸ் மெனி இயர்ஸ். ஓகே, அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் ஜீனோம் டு பி கம்ப்ளீட்டட். அப்போ இந்த ஹியூமன் ஜீனோம் சொல்லும்போது இட் இஸ் 3 × 10⁻9 பேஸ் பேஸ் அப்ராக்சிமேட்டா 3 × 10⁻9. அப்பா 10⁻9 பிச்சுக்கிட்டு போகும். அது 3 × 10⁻9 இன்னும் பிச்சுக்கிட்டு போகும். ஓகே, HGP was closely with the rapid development of new area in biology called bioinformatics. So in the bioinformatics unoda I have done this. Nothing but basically you take all your genes, you store it, you collect it as data, you keep it strong. Okay, so in the HGP goals enna, yes, மொத்த genes first identify பண்ணனும். Approximately 30,000 genes இருக்கு human DNA ல. 30,000 genes கண்டுபிடிக்கிறது வேலை. சரி, கண்டுபிடிச்சு என்ன சார் பண்ண போறீங்க? Determine the sequence of the 3 billion chemical base pairs that make up human DNA. சார் 3 பில்லியனுக்கு மேல இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன சார் பண்ண போறீங்க? டு ஸ்டோர் திஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ். சார் எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னே தெரியல, எதுக்கு ஸ்டோர் பண்றீங்க? பசங்க நல்லா கவனிங்கடா. உங்க பாடி எப்படி ஒர்க் ஆகுது, ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, டிஃபால்ட் இருக்கா, எதுனாலும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாடியோட பேசிக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரா டிஎன்ஏ வச்சு தான். ஸோ டிஎன்ஏல ஒரு இஷ்யூ இருக்குன்னா உங்ககிட்ட மொத்த சீக்வன்ஸ் இருக்கே, நீ மொத்த டிஎன்ஏ பிரிச்சு மேய்ச்சிருக்க. அப்போ எந்த டிஎன்ஏல எந்த பார்ட் எவன் பிரச்சனை பண்றாங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சதுன்னா உன்னால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் த ரீசன் யூ டூ திஸ் ஃபார் 13 இயர்ஸ். 13 வருஷம் எடுத்து இதை நீங்க 1 by 1 எடுத்து பிரிச்சு படிச்சு நீங்க பண்ணிருக்கீங்கன்னா இட் இஸ் வெரி பிக் திங். கிளியர்? யா, salient features of genetic code பாத்துருவோமா? மதுரை, தஞ்சாவூர். ஹலோ ஏஞ்சல் கிரியேஷன், சாரி ஃபார் பீங் லேட். ஆக்சுவலி நீங்க லேட்டரா இன்னைக்கு செஷன் முடிய போகுது. ஓகேடா, பரவாயில்ல. ஹெல்த் பரவாயில்ல எப்போ? ஓகே, டேக் கேர். ஹெல்த் இஸ் வெல்த். ஓகே, சூப்பரா பசங்களா. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துருவோம்டா, salient features of ஜெனட்டிக் கோட். அதுவும் ஈஸி கொஸ்டின் தான்டா. ஜெனட்டிக் கோட்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டா? AUGUUU இந்த மாதிரி ட்ரிப்ளெட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய 3 பேஸ் பேஸ் 3 லெட்டர்ஸ் சேர்ந்தது ஜெனட்டிக் கோட். இவங்க என்ன பண்ணுவானுங்க? ப்ரோட்டீன்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நான் குயிக்காக சொல்ல கேளுங்க. சார் நீங்க நான் எல்லாருமே சேம், பட் நம்ம 0.1% தான் டிஃப்ரெண்ட். கரெக்ட். அதனால தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒர்க் ஆகுது. அது சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. Yeah. So பாருங்க, the genetic codon is a triplet codon. Very important. First term. And மொத்தம் 64 இருக்குடா. அதுல 61 codes for amino acids and 3 codes for stop. Which means 61 codons வந்து என்ன பண்ணும்? amino acids உருவாக்குறதுக்கு கோட் பண்ணும். For say AUG வந்தா மெத்தியோனின் ஒரு amino acid. UUU வந்தா நமக்கு தெரியாம ஃபின்லைன். இந்த மாதிரி ஒன்னொன்னு வந்துருக்கும். ஆனா 61 மட்டும் இப்படி பண்ணும். மீதி 3 என்ன பண்ணும்? அந்த அமினோ ஆசிட் வராம தடுக்கும். ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் கோடன். ஓகே, திரும்ப கோட் ஃபைன் அமினோ ஆசிட் ஃபங்க்ஷன் ஸ்டாப் கோடன். கிளியர்? அடுத்து பாருங்க, திஸ் ஜெனடிக் கோட் இஸ் யூனிவர்சல். யூனிவர்சல்னா எனக்கு என் பாடியில UUU என்கிற கோட் வந்து ஃபினைல் அலனைன் பண்ணுதுன்னா உனக்கும் அதான் பண்ணுது, மற்ற அனிமல்ஸ்க்கும் அதான் பண்ணுது. எக்ஸெப்ஷன் பயாலஜில கண்டிப்பா இருக்கும். ஸோ சில ஆர்கானிசம்ஸ், ஓகே, சில ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ல மட்டும் சில பல வித்தியாசம் இருக்கும். மற்றபடி இட் இஸ் கம்ப்ளீட்லி யூனிவர்சல். ஓகே, எனக்கு என்ன நடக்குதோ அதுதான் உனக்கும் நடக்குது, உனக்கு என்ன நடக்குதோ அதுதான் சிங்கத்துக்கும் நடக்குது. ஓகே,
fine. So how are exceptions are reported in program? We saw that. Yes. அடுத்து மூணாவது பாருங்க, non overlapping codon. அப்படினா என்ன? டேய் இங்க பாருடா, A U G C C C இப்படி இருக்குன்னு வெச்சுப்போம். இவனுங்க மூணு பேர் தான் ஒரு டீம், இவனுங்க மூணு பேர் தான் டீம், இவனுங்க ஒரு டீம் ஆக முடியாது. அதாவது ஒரே லெட்டர் ஒன்னுக்கும் இரண்டுக்கும் சேர்ந்து வேலை செய்யாது. இப்படிதான் வேலை செய்வானுங்க, இப்படி வேலை செய்ய மாட்டாங்க. சரியா? பாருங்க, the same letter is not used for two different codons. For instance, the nucleotide sequence GUTC and GUC represents only two codons. அவ்வளவுதான். கிளியரா புரிஞ்சுதா? பாருங்க, இன்னொரு மறந்து காட்டுறேன். இப்படின்னு வச்சுக்கோ, நல்லா பாருங்க. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல GUCங்கிறது ஒரு கோடான், GUCங்கிறது கோடான். ஓகே, GUCGயா இருக்காது, இன்கேஸ் UCGயாவும் இருக்காது. எப்படி? ஏன்னா GUCன்னு எடுத்தா அது GUCல முடிஞ்சுது. சரி, நான் GUC கிட்ட C கடன் வாங்கி UG கூட ஆட் பண்ணா பண்ண முடியாது. ஓகே, யூ கான்ட் ஷேர் தோஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, PDF மட்டும் சென்ட் பண்ண கண்டிப்பா முடியலடா. Bellamy Angel guys got me for only bio live. Yes. ஃபர்ஸ்ட்ல எல்லாத்துக்கும் வந்துட்டு இருந்தாங்க, அப்புறம் எப்போ கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. பயாலஜிக்கே இப்போதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்க எல்லாரும். எஸ். அடுத்து கமாலஸ், அதாவது நீங்க எழுதும்போது AUGCCUAG எழுதும்போது கமா இந்த மாதிரி விஷயமே எதுவும் போட மாட்டாங்க. கமாவும் சரி, பஞ்சுவேஷன்ஸ் எதுவுமே இருக்காதுடா. ஓகே, பிகாஸ் இட் ஷுட் பி ரிட்டன் இன் a straight sequence. A degenerate code means that more than one triple code could vote for a specific combination. For example, நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க, GUU, GUC, GUA, GUG இவனுங்க எல்லாருமே வேலையில கோட் பண்றாங்க. இவனுங்க எல்லாருமே நல்லா கவனிங்க, GUU வந்தாலும் வேலின் தான், GUC வந்தாலும் வேலின் தான், GUA வந்தாலும் வேலின் தான். இந்த மாதிரி இதுதான் அதோட நேச்சர். ஏன்னா ஒரு அமினோ ஆசிடுக்கு பல கோடான்ஸ் இருக்கு, ஆனா ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிட் மட்டும் தான் பண்ணுவோம். தெளிவா சொன்ன கேளுங்க, வேலினுக்கு பல கோடான்ஸ் இருக்கு, ஆனா இந்த ஒரு கோடான் வேலினை மட்டும்தான் கோட் பண்ணும். GUU வேலின் மட்டும்தான் வரும், ஃபினைல் அலனின் வராது, ட்ரிப்டோஃபன் வராது, கிளைசின் வராது. ஏன்னா இது GUU is meant only for valin. இது ambiguous case சொல்லுவோம் பாருங்க. Non-ambiguous code means that one codon will code for one amino acid, but whereas one amino acids can have many codons. One codon codes for one amino acid, but one amino acid can have many codons. மறந்துடாதீங்கடா, very important. சரியா? Yes, the code is always read in a fixed direction, that is from 5' to 3' direction, called polarity. We know that very clearly. இந்த பர்டிகுலர் mRNA கோட் ஆகணும், mRNA வரணும். நமக்கு நீங்க tRNA படிச்சிருக்கீங்களா? அடாப்டர் RNA மாலிக்யூல் படிச்சிருப்பீங்க. அது என்ன பண்ணும்? அமினோ ஆசிடுக்கு தேவையான கோடான்ஸை கொண்டு வரும், அது mRNA கிட்ட கொடுக்கும், அந்த mRNA புரோட்டீன்ஸை உருவாக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஃப்ளோ இருக்கு. எப்படி நீ DNA வந்து 5' to 3' தான் கோட் ஆகுதோ, நீ எந்த PCR டெக்னிக் எந்த டெக்னிக் பண்ணாலும் 5' to 3' தான் கோட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் 5' to 3' அந்த ஒரு பொலாரிட்டி மட்டும்தான் எப்பவுமே மெயின்டைன் பண்ணும். புரிஞ்சுதா? Clear? Got it? So this is all about codon. So basically நமக்கு தெரிஞ்ச few points பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, AUG has dual functions. So சில codons சில specific function இருக்கு. First AUG பாருங்க, AUGல வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னது? ஒன்னு இனிஷியேட்டர் கோடான் ஆக்ட் ஆகும், இன்னொன்னு அமினோ ஆசிட் மெத்தோட்னு கோட் பண்ணும். தென் நீங்க சார் நீங்க என்ன சொன்னீங்க? இப்பதான் நீங்க சொன்னீங்க ஒரு கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட் தான் கோட் பண்ணும். கரெக்டா இல்லையா? இப்ப பாருங்க, GUU இருக்குன்னா அது வேலின் மட்டும் தான் கோட் பண்ணும். ஆனா வேலினுக்கு நிறைய இருக்கு. GUU கோட் பண்ணலாம், GUC கோட் பண்ணலாம், GUA கோட் பண்ணலாம். இப்போ என்ன சார் AUG பேசுறீங்க? டேய், AUG என்ன பண்ணுது? ஒரே ஒரு அமினோ ஆசிட் தான் கோட் பண்ணுது, மெத்தியோனின் மட்டும் தான் கோட் பண்ணுது. பட் இட் ஆல்சோ ஆக்ட் as a ஸ்டார்ட் கோடான். அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்களா. AUG acts as a start codon and it also helps in methionine coding. அடுத்து பாருங்க, UAA, UAG and UG என்ன பண்ணுவாங்க? டெர்மினேட் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. and also known as nonsense codons. ஏன் நான்சென்ஸ்? ஒரு ரியாக்ஷன் போயிட்டு இருக்கும், நான்சென்ஸா என்ன பண்ணுவாங்க? உள்ள வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
that is the reason. சரியா? புரிஞ்சுதா? clear? yes Drake பெரிய விஷயம்டா. ஆக்சுவலி நிறைய பொறுமை வேணும். பசங்களை புரிஞ்சுதா? ஓகேவாடா? சார் எப்படி சார் படுத்துக்கிட்டே படிக்கிறது ரொம்ப லேசியாக இருக்குது சார். மொபைலில் கொஸ்டினை ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டே படிக்கிறது சார். நீ படிக்கிறது தான் தப்பு. நீ படிக்காமல் உட்காந்து படி. முதுகு வலிக்க படி. டப்புன்னு படித்து முடிச்சு படுக்கணும்னு தோணும். ஓகே, தட்ஸ் கிரேட். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஓகேவா காட்டு பூச்சி? கிளியரா? DSP is fine now. Pattu super. Drake super. Nava speak unemployment or work. அப்படின்னா என்னடா தம்பி? புரியல. என்ன மீன் பண்றீங்க? என்னமோ சொல்ல வந்திருக்கான் பையன், போயிட்டான். மேபி தப்பான சொல்ல போயிட்டானோ. Yes, no problem. Fine. So guys, you got it clear, right? Yes, அடுத்து DNA fingerprint technique பார்த்துருவோமா? Are you guys ready for DNA fingerprint technique? நான் அழகா I'll make it a story. You don't have to worry. I'll make it a story. I'll explain. You don't have to read lines also. I can make a story. Clear? பாப்போமா? ரெடியா? Yes, ready. Super. பசங்களா கொஞ்சமாக தண்ணி குடிங்களா? தட் டசன்ட் மீன் கொஞ்சமாக குடிங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாக தண்ணி குடிங்க. அதுதான் மீன் பண்ண. சரியா? சொல்லும்போது மாறிடுச்சு. என் மெசேஜும் அப்ஸ்காண்ட் ஆகுது. ஐயோ, மெசேஜ் அப்ஸ்காண்ட்னா புரியல. மெசேஜ் எப்பறம் போகும்? யா, ஸோ DNA ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் நான் தெளிவாக சொல்லணும்டா. அதை மட்டும் கவனிங்க, வேறு எதுவுமே வேண்டாம். சரியா? ஓகே, ஸோ DNA ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி தெரியணும்னா நம்ம ஹியூமன் பாடியில் நம்ம எல்லாத்துக்குமே சிமிலர் DNA. ஓகே, சேம்னு சொல்ல முடியாது. சேம்னா அச்சஸ் அப்படி இருக்கணும், அப்படி இருக்காது. சிமிலர் DNA. ஓகே, உங்களுக்கு எனக்கும் நிறைய காமன் திங்ஸ் இருக்கும் டிஎன்ஏல. ஓகே, ஆனால் ஒரே ஒரு 0.1% ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது பேர் தான் VNTRன்னு சொல்லுவோம், வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் டிஎன்ஏ எடுத்து பார்க்குறீங்க. டிஎன்ஏ எடுக்கும்போது நமக்கு சீக்வன்சஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். ஃபார் சே GATTC ஓகே, இந்த மாதிரி GATTCன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த ரிப்பீட்டேஷன் தான் இந்த டேண்டம் ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவோம், VNTRன்னு சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரிப்பீட்ஸ் என்னாகும், உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி எல்லாம் சேமாக இருக்கும், எல்லாமே சேமாக இருக்கும். இந்த ஒரு விஷயம்னால நம்ம டிஎன்ஏ சிமிலராக மாறுது. விச் மீன்ஸ் இந்த ரிப்பீட்டேஷன் மாறும். இந்த ரிப்பீட்டேஷன் எனக்கு 2 டைம்னா எனக்கு மட்டும்தான் 2 டைம். மேபி உனக்கு இது 3 டைமாக இருக்கலாம். உனக்கு 3 டைம்னா உனக்கு மட்டும்தான் 3 டைம். ஸோ இந்த மாதிரி அது வேரி ஆகும். புரிஞ்சுதா? கிளியரா? ஐடியா கிடைச்சதா? ஸோ இதுதான் பேசிக்கலி கால்ட் அஸ் DNA ஃபிங்கர். ஸோ இது மூலமா என்ன பயன்? இது மூலமா என்ன பயன் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்பெசிஃபிசிட்டியான இந்த 2 ரிப்பீட்டுங்கிறது எனக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ ஏதாவது என் மேலே சஸ்பீஷியஸாக இருந்து என்னோட அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது 2 ரிப்பீட்ஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன். ஸோ இது என்ன பண்ணலாம், அடி ஆணி வகையை சொல்லலாம், தட் இஸ் ட்ரூ, that is himங்கிறத நம்ம அழகாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஸ்பெசிஃபிக் ஒன்லி ஃபார் தட் பர்டிகுலர் பர்சன். புரிஞ்சுதா? ஓகே, ரெடி சார். சரி சாப்பிட்டீங்களா? இல்லைப்பா, சாப்பிடணுப்பா. ஸ்டார்ட் கோடான்னா என்ன சரி? ஸ்டார்ட் கோடான் என்றால் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோடான். விச் மீன்ஸ் ஒரு கோடான் வந்து அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த அமினோ ஆசிட் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்? இந்த ஸ்டார்ட் கோடான் வந்தால் தான் இந்த அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் கோடான் வந்துருச்சு, அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா மற்றவங்க எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பான்.
அது ஸ்டாப் பண்ணிட்டு யார் வரணும்? ஸ்டாப் கூடான்னு வரணும். சிம்பிள். 15 ரா. ஒரே டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான்டா, ஆனா இந்த வேரியபிள் ரேண்டம் டேண்டம் ரிப்பீட்ஸ் இருக்கும். பஸ் நல்லா கவனிங்கடா. VNTR நல்லா கவனிங்க, திருப்பியும் சொல்றேன், இதை மட்டும் தெரிஞ்சா போதும். VNTR காட்டுப்பூச்சி நல்லா கவனிக்க தம்பி, சரியா? பாருங்க, VNTRனா என்னன்னா, என் பாடியிலையும் சரி உன் பாடியிலையும் சரி நமக்கு டிஎன்ஏ இருக்கு, கரெக்டா? அந்த டிஎன்ஏ உனக்கும் எனக்கும் 99.9% சேமா இருக்கும். ஓகே, சின்ன ஒரு 0.% டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த VNTR. இன்னும் தெளிவாக சொல்ல பாருங்க. ஃபார் சே என் பாடியில் GATTC ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் என் பாடியில் 2 டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்குன்னா எனக்கு மட்டும்தான் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கும். உனக்கு அது 3 டைம் இருக்கும். உனக்கு மட்டும்தான் அது 3 டைம் இருக்கும். இது பேர் தான் VNTR. அதுக்கு டேண்டம் ரிப்பீட்ஸ். ரிப்பீட்டேஷன் எவ்வளோ டைம் ஆயிருக்கு? எனக்கு 2 டைம் ஆயிருக்கு, உனக்கு 4 டைம் ஆயிருக்கு, இவனுக்கு 5 டைம் ஆயிருக்கு. அப்போ நம்ம 3 பேர் ஒரு இடத்துல கல்பிரிட்டா இருக்கும். ஓகே, அப்போ செக் பண்றாங்க, டிஎன்ஏ சாம்பிள் செக் பண்ணி பார்க்கும்போது 3 ரிப்பீட் இருக்கு. அப்போ நான் தப்பிச்சா நீயும் தப்பிச்சு, இவன் மாட்டிக்கிட்டான். ஏன்னா 3 ரிப்பீட் மட்டும்தான் இருக்கும். இதுதான் VNTR. புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். பாருங்க, சேம் திங் தான் அலெக்ஸ் ஜெஃப்ரி கண்டுபிடிச்சிருக்காரு. 1.5 பில்லியன் பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு. அதுல நாட் ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத சில பொருளான இன்ட்ரான்ஸ் இருக்கு, which is not going to code. அப்ப இந்த டிஎன்ஏ பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் பாருங்க. நான் சொன்ன அதே கதை தான், ரிப்பீட்டேட்டிவ் நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ். ஓகே, இதை வச்சுதான் ஆர் ஸ்பெசிபிக் ஃபார் பர்சன். இவ்வளவு விஷயம். இந்த ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் உனக்கும் எனக்கும் ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதாவது உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற மாதிரி உனக்கு கண்டிப்பா இருக்காது. ஓகே, இதுதான் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். புரிஞ்சுதா? இல்லாம கூட இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நோ, நாட் லைக் தட். அது வேரி ஆகும். டிஎஸ்பி பயாலஜியில் இன்டீரியர் 5 மார்க்ஸ் எல்லாமே டீச் பண்ணாலும் நீங்கள் வந்து ஐ ரிமெம்பர் நீங்கள் லாஸ்ட் லைவ் அட்டன் பண்ணது செப்டம்பரில் நினைக்கிறேன், கரெக்டா? இப்போ என்னாச்சு? ஃபெப்ரவரி ஆயிடுச்சு. அப்போ அந்த ரெகுலாரிட்டி இல்லைனா ரொம்ப கஷ்டம் அட்டன் பண்ணுறது. நீங்கள் கரெக்டாக ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே எடுத்துடலாம். சரியா? யா, ஓகே ஓகே. ஸோ ஜெனரலி வேரியேஷன் காட்டி யூஸ்ஃபுல்லாக ஜெனடிக் மார்க்கர்ஸ். புரிஞ்சா பசங்களா? சேம் திங் தான்டா அது. கிளியர்? ஸோ அதில் வர டைப்பை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? டிஎன்ஏவை வந்து நம்ம எடுத்து ஓகே இது இவனோடது இது இவங்களோடதுங்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறது கான்செப்ட். புரிஞ்சுதா பசங்களா? VNTR கிளியரா? எனிபடி எனி குவரி? எவல்யூஷன் பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? எஸ், வெரி குட் பட்டு, வெரி குட். எந்த செஷன் அட்டெண்ட் பண்ணீங்க டிஎஸ்பி? ஞாபகமே இல்லையே. which session you attended? I don't remember actually. Okay, super. Everyone ready? Quick comment பண்ணுங்க பாப்போம். ஒன் ஆஃப் த சூப்பர் சாப்டர் அது எவல்யூஷன். சூப்பர் சாப்டர், என்னோட பர்சனல் ஃபேவரட் சாப்டர். இந்த எவல்யூஷன் படிக்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ புரியாது உங்களுக்கு, பிகாஸ் ஸ்கூல் படிக்கும்போது நானும் இப்படியே மண்டே குழப்பையே சுற்றிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் ஐ ரீச் மை காலேஜ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவல்யூஷன் இஸ் அல்டிமேட். ஓகே, பார்த்துடலாம். தேங்க்யூ பட்டு, தேங்க்யூ. ஹலோ காவியா, ஹலோ. 2 மார்க் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணீங்களா? கமெண்ட் பண்ணீங்களா? நான் ரிப்ளை பண்ணேன் உங்களுக்கு. உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு டிஎஸ்பிங்கிற பேர் பார்த்தே ரொம்ப நாளமா இருக்குடா. சத்தியம் பார்த்து ஞாபகமே இல்லை எனக்கு. யா, ஸோ முடிச்சலாம், கவலைப்படாத. பிளேக் தட்டி விசிடலாம். ஓகே, ட்ரேக் இருக்கீங்களா? பட்டு, ஏஞ்சல், காவியா, சிறப்பாக பண்ணிடுவோமா?
It's my first live on your channel. Yes, hello Kavya, welcome to the channel. Okay, so I'm Shine. I'll be handling biology for Xylem State Board students, exclusively for State Board students. Clear? DSP vandingla, sorry, I have not seen you. It's my bad. No problem. நீ உங்களை கண்டிப்பா மறக்க மாட்டேன். Maybe இந்த அளவுக்கு இன்டராக்ஷன் இருந்திருக்காது. Yeah. So yes, so guys listen very carefully. இந்த क्वेश्चन உங்களுக்கு அழகா பூ மாதிரி சொல்லி கொடுத்தாரு, கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஈஸி क्वेश्चन. அதாவது பெப்பர்ட் moth. இந்த பிஸ்டான்ங்கற ஒரு பெப்பர்ட் moth இருக்கு. இந்த பெப்பர்ட் moth-ஐ வெச்சு நேச்சுரல் செலக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களாடா? I'll make it clear. Are you guys ready? பாத்துருவோமாடா? ரெடியா? எஸ் காவியா பாருங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வெல்கம் சொல்றாங்க. ஓகே ஃபைன், சூப்பரா. ஐம் ரியலி ஹாப்பி. வில் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஓகே, நல்லா கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நேச்சுரல் செலக்ஷன்னா என்ன. அகைன் ஐம் டெல்லிங் தி ஸ்டோரி, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நேச்சுரல் செலக்ஷன்னா நேச்சர் தான் முடிவு பண்ணும் நீ உயிரோடு இருக்கணுமா இல்லையாங்கிறது. நேச்சர் வில் டிசைட். எப்படி சார் சொல்றீங்க? ஹியூமன்ஸ்க்கு அப்படிதான். திடீர்னு இந்த எர்த்தோட டெம்பரேச்சர் 50, 60, 70 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது. அப்ப இந்த நேச்சர் மாறிடுச்சு. அப்ப அந்த நேச்சர்ல 70 டிகிரி செல்சியஸ்ல யார் வாழ்ந்து பழகுறானோ, யார் வாழ்ந்து அடாப்ட் ஆகுறானோ அவன் தான் வாழ முடியும், மற்றவங்க இறந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல யார் சூஸ் பண்றாங்க? நேச்சர் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, சோ இந்த நேச்சரை வெச்சு நாம என்ன சொல்றாங்க? நேச்சர் தான் is going to select all the organisms, all the species, everything in this world. So it is natural selection. எப்படி சார் இந்த ஒரு பெப்பர்ட் moth-ஐ வெச்சு சொல்றீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்களா. mothங்கிறது குட்டி ஒரு இன்செக்ட் மாதிரி ஞாபகம். சரியா? மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பெப்பர்ட், இன்னொன்னு பிளாக். அதாவது ஒரு பிளாக்கும் இருக்கு, ஒரு ஒயிட் ஷேட் இருக்கு. இது ஈஸியா இருக்கும், ஞாபகம். ஓகே, ஒன்னு வந்து பிளாக் ஷேட்ல இருக்கு, இன்னொன்னு ஒயிட் ஷேட்ல இருக்கு. இப்போ இந்த ரெண்டு மாத்திங் இருக்கு. இப்போ இந்த மாத்தோட பிரெடேட்டர், மாத்துக்கு எதிரியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பேர்ட். இந்த பேர்ட் என்ன பண்ணும்? மாத்தை பார்த்து தான் சாப்பிடும். அப்போ பேர்டு கண்ணில் தப்பிச்சா மட்டும்தான் மாத்தால சர்வே பண்ண முடியும். ஆனால் ஞாபகம்டா, மாத்துங்கிறது ஒரு பாவமான ஒரு ஸ்பீஷியஸ். ஒரு பிளாக் ஸ்பீஷியஸ், ஒரு ஒயிட் ஸ்பீஷியஸ் இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுமே பேர்டு கிட்ட இருந்து தப்பிச்சா மட்டும்தான் அவங்களால வாழ முடியும். அப்போ பேர்டு கிட்ட தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க இருக்கிற இடத்துல வாழ்ந்தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணுவாங்க? மரத்துல இந்த மாத்ஸ் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? மரத்துல. இப்போ என்ன நடக்குது? மரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் கலர் லைக்கன்ஸ் இருக்கு. ஓகே, இது ஒரு ஆல்கே மாதிரி. ஓகே, ஒரு சிம்பிள் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒயிட் கலர்ல லைக்கன்ஸ் நல்லா கவனிக்கணும். மரம் இருக்கு, சரியா? மரத்துல ஒயிட் கலர் லைக்கன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஒயிட் கலர் லைக்கன்ஸ் இருக்கிறதுனால இந்த மரம் கொஞ்சம் ஒயிட்டிஷா இருக்கும். அப்போ பிளாக் கலர் மாத்து போய் அந்த மரத்துல நிக்குது, ஒயிட் கலர் மாத் போய் இந்த மரத்துல நிக்குது. யார் அந்த இடத்துல சேஃப்? ஒயிட் கலர் தான் சேஃப். என்ன காரணம்? ஒயிட் கலர் மாத் வந்து ஒயிட் கலர் லைக்கன்ஸ் கூட சேர்ந்து பிளெண்ட் ஆயிரும், கேமோஃப்ளேஜ் ஆயிரும், கலரோட கலரா ஒட்டிரும். அப்ப பேர்ட் தேடிக்கிட்டே வரும், எங்கடா மாத் தேடிக்கிட்டே வரும்போது கண்ணுக்கு யார் ஃபர்ஸ்ட் தெரியவா? ஒயிட் பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர்ல இருக்கிற மாத் தான் அழகா தெரியும். ஓகே, சைட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பிளாக் கலர் தெரியாது. ஸோ இப்போ என்னாச்சு? ஒரு கட்டத்தில் இந்த ஒயிட் கலர் எல்லாம் தப்பிச்சு பிளாக் கலர் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. பிளாக் மாட்டி பிளாக் ஃபுல்லாக ஸ்பீஷியஸ் அழியல. ஞாபகம், ஸ்பீஷியஸ் ஃபுல்லாக அழியல, ஆனால் அந்த பிளாக்கோட ரேஷியோ ரொம்ப கம்மியாயிருச்சு. இதுதான் ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆர் பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு முன்னாடி மரங்கள் நல்லா செழிப்பா இருந்தது, அதனால எந்த பொல்யூஷன் இல்லை. ஸோ லைக்கன்ஸும் செழிப்பா இருந்தது, அதனால ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல ஒயிட் மாத் அழகா கேமோஃப்ளேஜ் ஆயிடுச்சு, பிளாக் மாத் அடி வாங்கிட்டே இருந்துச்சு. இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துருச்சு. இப்போ நிறைய ஸ்மோக்கு, கோல் டஸ்ட், சூட்ஸ், இந்த மாதிரி நிறைய புகையில வந்து நிறைய டஸ்ட்ல வந்து ஃபுல் பொல்யூட் ஆயிடுச்சு. பொல்யூட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் லைக்கன்ஸ் கிளம்பிட்டான். லைக்கன்ஸ்க்கும் பொல்யூஷனுக்கு ஆகவே ஆகாதரா லைக்கன்ஸ் கிளம்பிட்டான். லைக்கன்ஸ் கிளம்பின உடனே மரம் எல்லாம் திருப்பி என்னாச்சு? டார்க் ஆயிடுச்சு. லைக்கன்ஸ் அந்த ஒயிட்டி அப்பியரன்ஸ் கொடுத்துச்சு. இப்போ இந்த லைக்கன்ஸ் அங்கே இல்லை, அப்போ மரம் டார்க் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? இப்போ அதே மாதிரி மாத்துக்கு வேற வழி இல்லை, அங்கே இருந்தாகணும். ஸோ பிளாக் மாத்தும் சரி ஒயிட் மாத்தும் சரி அந்த மரத்துல, அந்த மரத்தோட பார்க்ல போய் நிக்குது.
அது அங்கே நின்ன உடனேயே இப்போ பேர்டு வருது. இப்போ பேர்டு கண்ணுக்கு யார் தெரியும்? அந்த பிளாக் கலர் அந்த மாத் என்னாச்சு, அந்த மரத்தோட மரமாக பிளெண்ட் ஆகி கேமோஃப்ளேஜ் ஆயிடுச்சு. ஒயிட் கலர் மாத் பெப்பர் பேன் மாட்டிட்டு பிளிங்க் பண்ணி நிற்கிது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்டுக்கு ஒயிட் மாத் கண்ணில் பட்டுச்சு. அப்போ நல்லா கவனிங்கடா, இந்த இடத்துல நேச்சர் என்ன பண்ணிருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல நேச்சர் யாரை டிசைட் பண்ணுச்சு? ஒயிட் மாத்தை காப்பாற்றி பிளாக் மாத்தை கொண்டுச்சு. செகண்ட்ல இந்த நேச்சர் என்ன பண்ணுச்சு? ஒயிட் மாத்தை கொள்ளுது, பிளாக் மாத்தை காப்பாத்து. இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். புரிஞ்சுதா? Is this clear for everybody? We never read any lines. I just said you what is there in natural selection. இவ்வளவு simple. புரிஞ்சுதா? சரி, உங்க எவல்யூஷன் சாப்டர் லைவா பார்த்தா என்சிஆர்டி புக் ரீட் பண்ண புரியுமா? கண்டிப்பாடா, கண்டிப்பா. ஹாய் கிருத்திகா, ஹாய். ஓகே பசங்களா, கிளியரா? புரிஞ்சுதாடா? இந்த கேள்வி கேட்ட எழுதிடுவீங்களா? ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒயிட் மாத், பிளாக் மாத், லைக்கன்ஸ், ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன், போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், கோல்ட் வேஸ்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸி டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுட்டா போதும். அண்ட் மாத் பேர் மறந்துடாதீங்க, இட்ஸ் வெஸ்டர்ன் பெட்டலேரியா. ரைட் இட். யா, அடுத்து யூரேமிலர் பார்த்துருவோமா? என்ன மெசேஜ்ரா? சர்ஸ் நேம் 100% பர்சனாலிட்டியா? என்ன அப்படி பண்றீங்க சார்? நேச்சருக்கு அகேன்ஸ்ட் நம்ம க்ளோனிங் பண்றோமா? சர்வேவ் ஆகுதானே? சர்வேவில் ஆகலையே. க்ளோனிங்கோட டெத் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. க்ளோனிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் அதான். நீ ஒரு 1000 க்ளோன் பண்ணீங்கன்னா அதில் 900 க்ளோன்ஸும் செத்துரும். லெவன்த் போர்ஷன் ஆரம்பிக்கல, நீ தான் ஆரம்பிக்கணும். எஸ், ஓகேடா, ஃபைன். ஸோ பார்த்தலாம். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யூரேமியல் எக்ஸ்பெரிமெண்ட். இதுவும் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்து அப்படியே கேட்டிருக்கேன். சரியா? ஸோ யூரேமியலர் என்ன பண்ணுறாரு? ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யூனோ வாட் இஸ் தட்? பேசிக்லி இந்த உலகம் எப்படி ஸ்பீஷிஸை உருவாக்குச்சுன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது எல்லாருமே ஒரு கதை சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் நம்புகிற ஒரு கதை வந்து கெமிக்கல் எவல்யூஷன் தியரி. ஓகே, அந்த கெமிக்கல் எவல்யூஷன் தியரி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? பர்டிகுலர் இருக்கிற இந்த பர்டிகுலர் தண்ணி இருக்குல்ல, தண்ணி தான் மீன் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லிடுறேன், நான் ரிலேட். ஓகே, ஸோ தண்ணி இருக்கும். என்ன தெரியுமா? இந்த மழையில் வர தண்ணி அதெல்லாமே நேராக வந்து ஒரு கடல் மாதிரி உருவாயிருக்கு. இப்போ தண்ணிக்குள்ளே என்ன ஆகுது தெரியுமா? சில பல கேஸஸ் இருக்குது. ஓகே, தண்ணிக்குள்ளே சில பல கேஸஸ் இருக்குது. எப்போல்லாம் இந்த யூவி ரேஸு லைட்னிங்கெல்லாம் வருதோ, இந்த தண்ணியிலேருந்து இந்த கேஸில் ரியாக்ட் ஆகி சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் உருவாக்கும். பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி தானே, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி வருது, உள்ள சில கேஸஸ் இருக்குது, தண்ணி இருக்குது, அயன்ஸ் அதெல்லாமே சேர்ந்து சிம்பிள் காம்பவுண்ட்ஸ் உருவாகுது. அது சிம்பிளாக இருக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸாக மாறுது. காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக்காக மாறுது. ஆர்கானிக் திருப்பி காம்ப்ளெக்ஸ் ஆகி மெட்டபாலிசம் கொடுத்து லைஃபுங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்து அது ஒரு லிவிங் ஸ்பீஷிஸை உருவாயிருக்குங்கிறது தான் இது தேரி. அப்போ இதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த யூரேனியமில் என்ன பண்ணுறாங்க? அந்த சிமிலர் செட்டப்பை இங்கே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. எப்படி? இங்கே தண்ணி வச்சுருக்காங்களா, தண்ணி சூடாகும் போது மழையாக வருது. நேராக அங்கே எங்கே மிக்ஸ் ஆகுது? கேஸஸ், நமக்கு தேவையான மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர் எல்லாம் கூட மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகி இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி வேணுமா? யூவி ரேஸ் வந்துச்சா, அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுக்குறாங்க? ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட்லேருந்து நல்ல பவர், சூப்பர் பவர், ஒரு பயங்கர பவர் வந்து இந்த தண்ணியும் இந்த கேஸில் ரியாக்ட் ஆகி நான் அப்படியே கோல்டு பண்ணி எடுத்து பார்த்தா இதுக்குள்ளே அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ அமினோ ஆசிட் வந்த இதுக்கு லேட்டராக அவங்க அதை டெவலப் பண்ணி ஃபேட்ஸ் எடுக்கிறானுங்க, கார்போஹைட்ரேட் எடுக்கிறானுங்க, ப்ரோட்டீன் எடுக்கிறானுங்க, அப்புறம் லைஃப் இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா?
ஓகே, ஸோ ஐ வில் மேக் இட் வெரி சிம்பிள். உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே சிம்பிளாக எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணால் மட்டுமே போதும். இட்ஸ் ஆல் கிளியர். ஓகே, புரிஞ்சுதாடா? யூரேமில் கிளியர். அடுத்து பார்த்துருவோமா? அடுத்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். டேப்லெட் எனி 5 ஹியூமன் வைரல் டிசீஸ். நம்ம தெளிவாக பார்த்துதுரா, பல டைம் பார்த்துக்கோ இந்த கொஸ்டின். ஓகே, வி ஹவ் சீன் திஸ் plenty ஆஃப் டைம். இதுக்கு சில நிமோனிக்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணி பாருங்க. சரி, ஈஸியாக படிக்கலாம்டா. ஓகே, எனி 5ல ஃபர்ஸ்ட் 5 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஈஸியாக எனக்கு தெரியும். அடுத்து பார்த்துருவோமா? யா, எப்படி ஆல்கஹால் அண்ட் ட்ரக் அபியூஸை ப்ரிவென்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பசங்க வருவாங்க, they have many issues. சுகுமாரன், ஹலோ சுகுமாரன். டிஎஸ்பிங்கிறது இந்த ஐடி தானே சொல்றீங்க? ஐ நோ தட் ஐடி. எனக்கு ஐடி மட்டும்தான் தெரியும். யா, ஸோ எப்படி ஒரு ஆல்கஹால் அபியூஸ், ட்ரக் அபியூஸ் இருந்து ஒருத்தர் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்குறாங்க. பார்த்துருவோமா? ஈஸியாக பாருங்க. Effectively dealing with the peer pressure. The biggest reason for teens to start on drugs is due to their friends. Cigarette gateway of drugs ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ட்ரக்ஸுக்குள்ளே வராங்கன்னா அதுக்கு முதல் படியாக அவங்க எடுக்கிற ஒரு ட்ரக் வந்து சிகரெட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி மோஸ்ட்டாக கற்றுப்பாங்க? 99% எப்படி கற்றுப்பாங்கன்னா த்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஹவு பேட் இட் இஸ். ஸ்மோக்கிங் இஸ் வெரி வெரி பேட். There is no minimum level for smoke. Smoke ஏன் டேஞ்சர்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, it is out of our ethics as well. எப்படி நீ ஸ்மோக் பண்ணி அந்த ஸ்மோக்கை வெளியே தான் விடுற, வெளியே விடுற ஸ்மோக் என்ன ஆகும்? இட் கெட்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் டு அதர் பீப்புள். அந்த பீப்புளில் ஒரு வயசு குழந்தை இருக்கலாம், ஒரு ப்ரீகேஜி போகிற குழந்தை இருக்கலாம், 5th கிளாஸுக்கு போகிற குழந்தை இருக்கலாம், ஒரு அத்லெட் இருக்கலாம், ஒரு டாக்டர் இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஹோல்ட் இருக்கலாம், ஒரு நர்ஸ் இருக்கலாம், ஒரு பேரண்ட் இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கலாம். எனிபடி குட் பி தேர். எனிபடி குட் கெட் தட் ஸ்மோக். ஸோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் தெரியாமல் வாழ்ந்துருப்பாங்க. நோ ப்ராப்ளம், பட் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே. சரியா? since it's important to have a better group of friends, very important. Okay, friends group வந்து நல்லா அமைஞ்சதுன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும்டா. இல்லை, ஐ ரியலி ஹாவ் ரியலி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இருந்தாலும் நான் இப்போ நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன். ஃபார் எவ்ரி திங், எவ்ரி ஆஸ்பெக்ட் ஐம் டெல்லிங். எஜுகேஷன் வைஸ், கேரியர், ப்ரொஃபஷன், பேஷன், let it be anything. Everything is sorted because I had very good friends. So good friends are like good blessings. Make sure you're getting it right. சரியா? அடுத்து பாருங்க, seeking help from parents and peers. Parents and friends are again நிறைய நல்ல உங்களுக்கு whatever you feel, you can go speak to them. Speak, get your ideas. அண்ட் எஜுகேஷன் கவுன்சிலிங். எஸ், படிப்பு அறிவு தர்ற மாதிரி வேறு எதுவும் தருவாங்க. நிறைய நீங்கள் படிங்க, படித்து நிறைய புரிஞ்சுக்கோங்க, எப்படி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டேஞ்சராக இருக்குன்னா அவாய்ட் இட். ஓகே, டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீட் டு லுக் ஃபார் சைன் தட் இண்டிகேட்ஸ் அ டெண்டன்சி டு கோ இன் ஃபார் அடிக்ஷன். நாங்கள் பார்ப்போம் சில பசங்களை கிளாஸ் இருக்கும்போது அப்படியே உட்காந்துருப்பானுங்க, அப்போயே தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாமே வீல் ஹாவ் டு கோ, வீல் ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட். சரியா? அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், ஆஸ் வி ஆல் நோட், நிறைய சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் உள்ள வந்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோங்கிறது ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, சுகுமாரன் நீங்க தான் டிஎஸ்பியா மாத்தி மாத்தி வந்துருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பசங்க, வெரி குட் வெரி குட். ஸ்கூல்ல அப்படிதான் சார் தெரியாம சேர்ந்தேன். பரவாயில்ல, முடிஞ்சல அப்புறம் நான் ஃப்ரீயா இருக்கும். ஓகேடா, சூப்பர். அடுத்த அப்ளிகேஷன் பேட்டர் பார்த்துருவோமா? ஈஸியா பிசிஆர் கேட்டிருக்காங்க, அழகா பார்ப்போம் பாருங்க. இவ்வளோதான் பிசிஆர். பிசிஆர் என்னது? பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் மூலம் என்ன பண்ண போறேன்? டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ண போறேன். புரிஞ்சுதாடா? டிஎன்ஏ என்ன பண்ண போறேன்? ஆம்பிளிஃபை பண்ண போறேன். டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை எப்படி பண்ணலாம் பார்ப்போமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும்? டீநேச்சுரேஷன். டிஎன்ஏங்கிறது 2 ஸ்ட்ராண்ட் மாலிக்யூல். அதை நான் வந்து பிரிக்கணும். இப்படி 1 2 பிரிச்சிட்டேன். பிரிச்சுட்டு அந்த இடத்துல அடுத்த ப்ரொசீஜர் பேர் அனிலிங். சிம்பிள், ஒன்றும் இல்லை. ப்ரைமர்னு ஒரு பொருள் நான் ஆட் பண்ணுவேன். நான் எப்பவுமே சொல்லிக்கணும் உங்ககிட்ட, டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைமால ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியாது, ஆரம்பித்த விஷயத்த முடிக்க தான் முடியும். ஓகே,
அப்போது அந்த டிஎன்ஏலேருந்து இன்னொரு டிஎன்ஏ உருவாகணும்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் கண்டிப்பாக வேணும். ஆனால் அவங்களால ஆரம்பிக்க முடியாது. அப்போ யார் ஆரம்பிக்கணும்? அந்த இடத்துல ப்ரைமர்னு ஒரு பொருள் இருக்கணும். ஓகே, அப்போ இந்த ப்ரைமர் இந்த அட்டாச் ஆகிற இந்த ஈவெண்ட் பேர் தான் அனீலிங். அப்போ ப்ரைமர் அட்டாச் ஆன உடனே அடுத்து என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அது பேர் தான் எக்ஸ்டென்ஷன். சிம்பிள். டிஎன்ஏ இருக்கு, ரெண்டா ஸ்பிட் ஆகுது, டீநேச்சுரேஷன். இந்த இடத்துல டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வருது, ஆனால் அவனால பண்ண முடியல, ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ யார் அட்டாச் ஆகிறா? ப்ரைமருங்கிற பொருள் அட்டாச் ஆகுது. ப்ரைமர் பொருள் இங்கே அட்டாச் ஆகுது, இங்கே அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆனதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வருது, நிறைய என்சைம்ஸ் உள்ள வந்து அப்படியே செகண்ட் ஸ்டாண்ட் காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டை உருவாக்குது. அதுதான் எக்ஸ்டென்ஷன். சிம்பிள். ஓகே சார், எனக்கு ஏதோ ஆகிடுச்சு போல சார். 1 or 2 hour ஒரே இடத்துல உட்காந்து பேக் பெயின் சார். கொஞ்சம் நடடா, எந்திரிச்சு ஃபோனை கையில் வச்சுக்கோ, அப்படியே நடந்துட்டே பாரு. இங்க பாருங்க, அடுத்து இன்சுலின். ஈஸி கேளுங்க, நல்லா கவனிங்க சார். ஈஸி சொல்லுங்க, வெரி வெரி ஈஸி. யா, இன்சுலின் நம்ம எப்படி உருவாக்குறது? நமக்கு தெரியும் இன்சுலின் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற விஷயம். கரெக்டா? ஏன்னா நிறைய டயபெட்டிஸ்க்கு நிறைய இன்சுலின் நமக்கு உண்மையிலே தேவை. ஸோ இந்த இன்சுலின் நம்ம உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க? டிஎன்ஏ, அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? இன்சுலினை உருவாக்கியிருக்காங்க. எப்படி உருவாக்கியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இதோட பேசிக் செயினான ABC ப்ளஸ் லீடர் சீக்வன்ஸ், இந்த 4 இருக்கிறதா நம்ம ப்ரீ ப்ரோ இன்சுலின் சொல்லுவோம். நல்லா கவனிங்க. A செயின், B செயின், C செயின் ப்ளஸ் லீடர் சீக்வன்ஸ். லீடர் சீக்வன்ஸ் நத்திங் பட் ஃபியூ என்ன சொல்கிறது, சின்ன ஒரு சீக்வன்ஸாக லீடர் சீக்வன்ஸ். அதோட ஆக்சுவல் வேலை என்ன தெரியுமாடா? இதை வந்து நம்ம பாடிக்குள்ளே இந்த ஏபிசி செயினும் லீடர் சீக்வன்ஸ் இருக்கும். அப்போது இந்த ஏபிசி செயின் வந்து ஏபியாக மாறினா தான் அது இன்சுலினாக மாறும். அப்போ அது ஏபியாக மாறணும்னா ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது லீடர் சீக்வன்ஸ். புரியுதா? அப்போ இந்த லீடர் சீக்வன்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஏபிசியை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஏபியாக மாற்றும். அப்போ நமக்கு அது தேவையில்லை, நம்ம அது வெளியே தான் உருவாக்குறோம், நமக்கு எங்கேயும் அது கொண்டு போக வேண்டாம். ஸோ லீடர் சீக்வன்ஸை கட் பண்ணிடும். ஓகே, அப்போ ப்ரீ ப்ரோ இன்சுலினில் ஏபிசி லீடர் சீக்வன்ஸ் இருக்கும், லீடர் சீக்வன்ஸ் கட் பண்ணிடு. கட் பண்ணி முடிச்சு ஏபிசி இருக்கா, அது ப்ரோ இன்சுலின். இப்போ எனக்கு சியுமே வேண்டாம், எனக்கு ஏபி தான் எனக்கு இன்சுலினே ஆக்டிவ் ஃபார்ம். அப்போ சிஏ கட் பண்ணு. சிஏ கட் பண்ணிட்டு அடுத்து என்ன இருக்குது? ஏபி. அப்போ இந்த ஏபியை வச்சு உள்ள கொண்டு போகிறது தான் எனக்கு தேவையான இன்சுலின். சிம்பிள். இன்சுலின் ஃப்ரம் பிக் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நிறைய பிக்கு கொண்டுட்டே இருந்தாங்க. அண்ட் நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு வந்ததுனால வி டோன்ட் ப்ரிஃபர் தட். சரியா? எஸ். ஹலோ பட்டு. என்ன பட்டு? பட்டு லட்டு, லட்டு பட்டு, எவ்வளோ பேர் வச்சிருக்கீங்க? யா. ஸோ அடுத்து பாருங்க, டெரஸ்ட்ரியல் அனிமலோட அடாப்டேஷன் பார்த்துடலாம்டா. ஈஸி கொஸ்டின். நான் ஒரு டெரஸ்ட்ரியல் அனிமல், நீங்கள் ஒரு டெரஸ்ட்ரியல் அனிமல். உங்களுக்கு என்ன அடாப்டேஷன் இருக்கும்? நமக்கு என்ன பெரிய பிரச்சனை? என்ன நமக்கு பெரிய பிரச்சனை? தண்ணி தான் பெரிய பிரச்சனை. டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்க்கு தண்ணி கிடைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அதனால் நம்ம பாடி என்ன பண்ணும்? நேச்சுரலாகவே தண்ணியை நிறைய ஹோல்டு பண்ண நிறைய மெக்கானிசம் வச்சுருக்கோம். பார்த்துருவோமா? யா. earthworms, land planaria secrete a mucus containing to maintain the moistness. அதாவது எப்பவுமே அவங்க பாடியில் ஒரு மாய்ஸ்ட்னஸ் இருக்கும். அதுக்குனால என்ன ஆகும்? அவங்க பாடி வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், ஏன்னா அந்த மியூக்கஸ்னால. அடுத்து ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வி ஹாவ் கைட்டின், ரைட்? ஞாபகம் இருக்கா? கைட்டினுங்கிற ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் என்ன பண்ணும்? இந்த ஆர்த்ரோபோட நிறைய ப்ரொடெக்ட் பண்ணும். ஆர்த்ரோபோடுக்குள்ள இருக்கிற தண்ணி எவாபரேட் ஆகிட்டு வெளியே போயிடுச்சுன்னா தண்ணி என்ன பண்ணுவான்? நமக்கு வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுப்போம், குடிப்போம். ஆனால் அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணும்? தண்ணிக்கு போகணும்ல, கஷ்டம். ஸோ அந்த தண்ணியை ப்ரிவெண்ட் பண்ணும். எப்படி? வெளியே போகாமல், எவாபரேட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பாருங்கள், இன்வெர்டிபிரேட் ஸ்கின். ஸ்கின் வகை தான். நம்ம ஸ்கின்ல நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர்ஸ் எல்லாமே சேர்ந்து நிறைய ப்ரொடெக்ட் பண்ணி தண்ணியை வெளியே விடாமல் ட்ராப் பண்ணும். சில அனிமல்ஸ்க்கு வந்து சாப்பாடுலேயே தண்ணி எடுக்க ட்ரை பண்ணும். மேபி அவனுக்கு குடிக்கிற தண்ணி கம்மியாக இருக்கும். Availability water will be less, so they will eat food so that their water is also consumed. For say we have this rose apple, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோஸ் ஆப்பிள் ஒரு ஃப்ரூட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 90% வாட்டர் தான். வாட்டர் மெலான்லேயே அப்படி தான். அப்போ நான் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் என் பாடிக்குள்ளே போயிடுது. விச் மீன்ஸ் த வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் ஃபுட் ஆஸ் பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் லாஸ் த்ரூ எக்ஸ்கிரீஷன். அதாவது எக்ஸ்கிரீஷன் தண்ணி நிறைய போகுது, அப்போ எனக்கு தண்ணி பாடி விட்டு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது தெரில. அப்போது நான் நிறைய ஃபுட்டிலிருந்தே தண்ணி எடுத்துக்கிறேன். கிளியரா?
யா அடுத்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ். இது பாத்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல எப்பவுமே ரெய்னி சீசனுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ப்ரீடெல்லாம் பண்ணி நெஸ்டெல்லாம் உருவாக்கும். ஏன்னு யோசிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி சீசனுக்கு முன்னாடி ரெயின் வரப்போகிற டைமில் என்ன ஆகும் தெரியுமா, நிறைய செடி எல்லாம் நிறைய முளைச்சி நிறைய ஃபுட் இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், அந்த ஃபுட்டை வச்சு நிறைய எல்லா ப்ராஜனிஸ்க்கும் கொடுத்து நல்லா பார்த்துக்கும். அதுவே ட்ரவுட் சீசனில் பாருங்கள், ட்ரவுட் சீசன்லாம் தண்ணி இல்லை, ரொம்ப வறண்ட டைம். அந்த வறண்ட டைமில் பேர்ட்ஸ் எதுவுமே பண்ணது, அது மாதிரி வாழ மட்டும் ட்ரை பண்ணும், சர்வே பண்ண ட்ரை பண்ணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய ஃபுட் இருக்காது, ஷெல்டர் இருக்காது, கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக இருக்காது, ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் அவங்க ரீப்ரொடியூஸே பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்து கேமல்ஸ் பார்த்தீங்கன்னா கேமல் நமக்கு தெரியும் டெசர்ட்டில் இருக்குது. டெசர்ட்டில் இருக்கிறதுனாலே அவனுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய தண்ணி ஸ்டோர் பண்ணிப்பான். அது தவிர என்ன பண்ணுவான்னா அவன் பாடியில் யூரின் இருக்குல்ல, கேமல் யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். விச் மீன்ஸ் ரொம்ப அயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியை வந்து அவன் பாடிக்கு அவன் யூஸ் பண்ணிப்பான். ஓகே, வேற எக்ஸ்கிரீஷன் பண்ணும்போது அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். ஓகேவா, புரியுதா? எஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் ட்ரை பார்த்துருவோமா? அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிடா. போர் எமி ஃபார் சென்டம் இன் ஜுவாலஜி, பயாலஜி. எஸ், ஜுவாலஜியில் பயாலஜி கிளியர் சார், சூப்பர்ரா சார். ஃபேன் ஓடுதா? என்ன லைட்டாக நாய்ஸ் வர மாதிரி. என்ன நாய்ஸ்? இல்லையா, ஃபேன் வந்து ஓடலையே. பார்த்துருவோமா? கவனிங்க. இப்போ நீங்கள் இந்த அக்வாட்டிக் ஸ்பீஷஸ் எடுத்தீங்கன்னா இந்த அக்வாட்டிக் ஸ்பீஷஸில் என்ன இருக்குது, அதுக்குமே தேவையான நிறைய ட்ரைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெக்டோரல் ஃபின்ஸும் டார்சல் ஃபின்ஸும். பெக்டோரல் ஃபின்ஸும் ஒன்றுடா ஃபிஷ் எடுத்துக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு ஃபின் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபின் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, டார்சல் ஃபின்ஸ் சொல்லுவோம். பெக்டோரல் ஃபின்ஸ். இந்த பெக்டோரல் ஃபின்ஸ் என்ன பண்ண தெரியுமா, இந்த படகு போகும்போது, கப்பல் போகும்போது, ஓகே லெஃப்ட் ரைட் அப்படியே திருப்பி போகல, அந்த மாதிரி இந்த ஃபிஷ் திரும்பும்போது அது கரெக்டாக திருப்பருக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பெக்டோரல் ஃபின்ஸ் தான். ஓகே, அண்ட் அடுத்து அவங்க பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படி தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரீம் லைன்டு ஸ்ட்ரக்சர். அப்படின்னா இந்த ஷார்ப்னஸ் தெரியுது உங்களுக்கு. இது ஏன் இருக்குன்னா தண்ணியில் வேவ்ஸ் வரும். ஓகே, அந்த வேவை கிழிச்சிட்டு ட்ராவல் பண்ணி போகிறதுக்காக அப்படி இருக்குது. ரொம்ப பிளண்ட்டாக இருக்குன்னு வைங்க, அந்த வேவ் அடிச்சுட்டு போயிடும். ஸோ ஷார்ப்பாக அப்படியே அது தேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் ஸ்ட்ரீம் லைன்டு பாடின்னு சொல்லுவோம். அண்ட் கில்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், அந்த தண்ணியில் கூடிய ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கும், அதை மாதிரி எடுத்துக்கும். ஓகே, அண்ட் நிறைய ஏர் பிளாடர்ஸ் இருக்கும். ஏர் பிளாடர்ஸுங்கிறது எதுக்குன்னா உள்ள காற்று ஃபில் ஆகி அப்படியே மிதக்கும் ஃபிஷ்ஷு. ஏன்னா ஃபிஷ்ஷு மிதக்கும் போது எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஏர் பாயின்ஸ்லாம் பறந்து இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் முழுங்கிடும்ல. ஓகே, இட் கான்ட் ஸ்டே இன் அ டெஸ்டினேஷன். ஸோ டெஸ்டினேஷன் நிற்கணும்னா அதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஏர் பிளாடர் இருக்குன்னா அந்த காற்றுக்கு நின்றும். ஓகே, அது தவிர பாருங்கள் லேட்டரல் லைன் சிஸ்டம். நமக்கு எப்படி கண்ணு காது மூக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த அக்வாட்டிக் ஸ்பீஷஸ்க்கு லேட்டரல் லைன் சிஸ்டம் இருக்குது. வி கால் தெம் அஸ் ரியோ ரிசெப்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும், நிறைய எக்கோ விடும், அந்த எக்கோ வச்சு கண்டுபிடிக்கும். பேட் எப்படி பண்ணுது, இங்கே ஒரு பொருள் இருக்குங்கிறது எப்படி எக்கோ விட்டு கண்டுபிடிக்கும், ரிட்டர்ன் வர வச்சு. அதுதான் இங்கேயும் ஒரு ஸ்பீஷஸ் துரத்துது இல்லை ஒரு படகு வருது அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இது எக்கோ விட்டு கண்டுபிடிச்சி ஓகே இவனுக்கு தான் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, அடுத்து இந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய இந்த கவரிங்ஸ் இன்டெக்யூமெண்ட்ஸ் சொல்லுவோம். பேசிக்கலாக ஸ்கின் அவுட்டர் ஸ்கின் தான் இன்டெக்யூமெண்ட்ஸ். அப்போ அது ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக நிறைய மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் மெயின்டைன் வாட்டர் அண்ட் அயானிக் பேலன்ஸ். வாட்டர் அயனை வந்து கரெக்டாக தண்ணிக்கு வெளியேங்கிற மாதிரி அழகாக பேலன்ஸ் பண்ணும். இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அதால் சர்வைவ் பண்ண முடியுது. சரியா? பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் பார்த்துருவோமா? ஸோ பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப சிம்பிள்ரா. இந்த அனிமல்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, என்ன பண்ணிப்பாங்க, ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சு அந்த இன்ட்ராக்ஷன் மூலமா அவங்க நிம்மதியாக வாழ்றதா பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். இல்லை நம்ம ஃபியூ டைப்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரா ஸ்பெசிஃபிக், அப்புறம் இன்டர் ஸ்பெசிஃபிக். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா சேம் ஸ்பீஷீஸ்குள்ள நம்ம மனிதர்கள் எப்படி இருக்கோம் அது இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். இன்டர் ஸ்பெசிஃபிக்னா எனக்கும் ஒரு சிங்கத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எனக்கும் ஒரு டாகுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இன்டர் ஸ்பெசிஃபிக்ல வரும். ஓகே, ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நியூட்ரல்னா என்ன, நானும் டாகும்
டாகும் நானும் நியூட்ரலாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என் ஃபுட்டு, அவனுக்கு அவன் ஃபுட்டு. பாசிட்டிவ், இட் இஸ் symbiotic relationship in which organism associations harmed and either one or both may be benefited. It is of two types, mutualism and communalism. இது என்ன சொல்ல வராங்க, நான் வந்து இன்னொரு ஸ்பீஷஸ் டிபெண்ட் பண்ணி வாழ்கிறேன், அந்த ஸ்பீஷஸ் கொண்டு வாழ்கிறேன். மேபி அது வந்து நான் ஃபுட்டுக்காக இருக்கலாம், நான் வந்து இப்போ ஒரு ஆட்டை கொள்கிறேன் ஃபுட்டுக்காக. ஸோ அது எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, என்ன அடுத்து பாருங்க. எஸ், தட் இஸ் வாட் நெகட்டிவ். கிளியர்? பிகாஸ் நல்லா கவனிங்கடா, ஒரு ஸ்பீஷஸ் கூட வேற ஒரு ஸ்பீஷஸ் கூட ஒரு ஸ்பீஷஸ் வாழ்றதுங்கிறது இன்டர்ஸ்பெசிஃபிக். அதில் பாசிட்டிவ்னா நோ ஒன் இஸ் ஹார்ம்ட் பட் தே ஆர் பெனிஃபிட்டட். நோ ஒன் இஸ் ஹார்ம்ட், நோ ஒன் இஸ் பெனிஃபிட்டட், நியூட்ரல். இந்த நீ பாட்டுக்கு நான் பாட்டுக்கு இருக்கேன். ஒன் இஸ் ஹார்ம்ட், ஒன் இஸ் பெனிஃபிட்டட், அது நெகட்டிவ். ஏன்னா ஒருத்தங்க சாகுறான்ல. Clear? Got it? Yes. So major threats to biodiversity by human activities. ரொம்ப easy question ரா, இதையும் பார்த்துடலாம். Yeah. So human activities பார்த்தீங்கன்னா both directly and indirectly இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, நீங்க இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றீங்க. கரெக்டா? இவ்வளோ பெரிய காட்டை பாதி பாதியாக வெட்டி 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 உங்கள் வீடு கட்டுறீங்க, காடு மாடு எல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த காட்டில் வாழ்கிற மிருகங்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், எல்லாம் அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. அதான் ஃப்ராக்மெண்டேஷன். யூ ஆர் டைசெக்டிங் த ஃபாரஸ்ட் இன்டு வெரி ஃபியூ பார்ட்ஸ். ஃப்ராக்மெண்ட்டாக மாற்றுறேன். அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நிறைய நம்ம வந்து எதுக்கெல்லாம் தேவையே இல்லாத கிரீடுனால் நிறைய பண்ணுறதுனால அந்த பயோடைவர்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் வித் த திங். கிளியர்? எஸ். இப்போ ஒரு ஸ்பீஷியஸ்க்கும் காட்டுக்குள்ளே வாழ்கிற நான் ஒரு ரஃபா சொல்கிறேன்னா, இது ஒரு கதை. ஓகே, ஒரு ஸ்பீஷியஸுமே காட்டுக்குள்ளே வாழுதுன்னா அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவை நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அது என்ன பண்ணும், வேறு ஏரியாவுக்கு போகும். அந்த இடத்துல ஒரு இக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. நீங்கள் அங்கேயும் பாருங்க வைப்போம், அது வேறு இடத்துக்கு வரும். கடைசியில் இடமே இல்லாமல் இறந்துடும். either died of starving or they die because there is no place. So anything can happen. சரியா? யா, நீங்க எப்படி உங்க பயோடைவர்சிட்டிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிய விஷயம் தான். சின்ஸ் இந்த சாப்டர் இருக்கிறதுனால ஐ இன்வால்வ். ஓகே, எஸ். ப்ரொடெக்ட் ஆல் த்ரெட்டன்ட் ஸ்பீஷஸ், அழிய போகிற ஸ்பீஷஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்து நீங்கள் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கன்சர்வ் பண்ணி அதுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கணும். அண்ட் அதுக்கு ஃபுட்டு, ப்ரீடிங், நர்சிங், ரெஸ்டிங் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ஏர், வாட்டர் அண்ட் சாயில் ஷுட் பி கன்சர்வ்ட். நீ எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீஷஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதே அளவுக்கு காற்றுக்கும் மழை, தண்ணீர் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஏர், வாட்டர், சாயில் எவ்ரி திங்ஸ் கெட்டிங் ரப்சர்ட் நவடேஸ். டெல்லியில் பொல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இட் வில் டேக் this time to reach our place, so we'll have to be very clear about it. சரியா? நீங்க ஒரு சிக்கனை கொண்டு சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? வெரி குட். அப்ப என்ன பண்ணிருக்கீங்க, இன்ட்ராவா இன்ட்ரா, பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லுங்க பாப்போம். பிரதாப், புஷ்பா, மிஸ்டர் எக்ஸ். யாருப்பா இந்த பிரதாப், யாருப்பா புஷ்பா? எனக்கு தரமா சாப்பிடுது பட்டு, எனக்கு தராம சாப்பிடுது. ஆமா ஆமா, இங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு கிளாஸ் இருக்கிறாரே பாவமே அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. நான் சிக்கன் சாப்பிட்றேன்ப்பா, அவர் பாட்டு கிளாஸ் அப்படிங்கிறீங்க. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் டன்ரா. ஓகே, ஸோ ஹவு அக்ரோகெமிக்கல்ஸ் அஃபெக்ட் இக்கோசிஸ்டம். ஈஸிடா. அக்ரோகெமிக்கல்ஸ், அதாவது நான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வரும், மேபி பெனிஃபிஷியல் பாக்டீரியாவே சாயில் ஆர்கனிசமே கொள்ளலாம். அடுத்து யூட்ரிஃபிகேஷன், அதாவது தேவையே இல்லாத ஒரு பொருள் தண்ணியில் பயங்கரமாக வளரும். அதாவது தண்ணிக்குள்ளே மீனோ இல்லை ஃபைட்டோ பிளாங்டன்ஸோ ஜூ பிளாங்டன்ஸோ வளர்ந்தால் பரவாயில்ல, ஆல்கே சம்மந்தமே இல்லாமல் தண்ணி ஃபுல்லாக வளர்ந்துருக்கும், தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி விஷயம் நடக்கலாம். அண்ட் அக்வாட்டிக் ஆல் aquatic animals and their இது அஃபெக்ட் பண்ணும். ஓகே, aquatic animals அஃபெக்ட் பண்ணும், அவங்க ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும். And okay, pesticide containing water in trace quantities unfit for human consumption. Yes, அந்த தண்ணியில பெஸ்டிசைட் இருக்குன்னா ஹியூமன் கன்சப்ஷனால பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா மாறும். அண்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரெசிடியூஸ் எல்லாமே சேர்ந்து பொல்யூஷனை கொடுக்கும். ஓகே, அதான் எங்கேயும்டா நீ கண்டாமினேட்டட் ஏர் டெல்லியில் பார்த்தீங்களா, இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும்.
அண்ட் நீ வந்து பாய்சன் கன்சியூம் பண்ணுறது அது எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட் வரும். அண்ட் ஸ்கின் ரேஷஸ், இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ் வரும். அண்ட் இது எல்லாமே கார்சினோஜெனிக், கேன்சரஸாக மாறும். அது மட்டும் இல்லாமல் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸாக இருப்பாங்க, அதாவது ஹார்மோனை டிஸார்டர்ஸ் கொண்டு வரும், நியூரோடாக்சிட்டி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், நமக்கு தேவைப்படுற எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். ஓகே ஃபைன். எஸ் சார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். எனக்கு இப்போதைக்கு என்ன வேணாடா, இப்போதைக்கு நீங்கள் படிங்க, படித்து முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அப்புறம் உங்கள் காசு நீங்கள் வாங்கி கொடுங்க, சரியா? ஐ ஆல்வேஸ் செல் திஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். ரீசன் ஒரு பையனை மீட் பண்ண வந்திருந்தான். ஓகே, ஹீ இஸ் செகண்ட் இயர் நவ். ஹி காட் இன் டு மெடிக்கல் காலேஜ், செகண்ட் இயர். வந்து சார் நான் கோயம்புத்தூர் மீட் பண்ணலாம்னு சொல்லி வந்தான். வந்துட்டு சார் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு போகிறான். இங்கே ஆனந்தா சொல்லி பேக்குது கூப்பிட்டு போயிட்டு, சார் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொல்லி, என்ன வேணும் சொல்லு. எனக்கு எதுவுமே வேணாம்டா, நீ ஏன்டா சொல்கிறேன் கேட்டு. சரி சார் உங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னேன். நீ வந்து உன் காசில் வாங்கி கொடு, நீ படி டாக்டராகு வேலைக்கு போய் அப்புறம் வாங்கி கொடு அப்படின்னு. அப்புறம் நான் உனக்கு கொஞ்சம் பிட்ஸா வாங்கி கொடு, நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்றைக்குமே ஆன் யுவர் ஓன் மணி. ஈவன் ஐ டிட் தி சேம் டு மை ப்ரொஃபஸர். நான் என் ஓன் மணியில் ஐ டுக் ஹிம் ஃபார் டின்னர். ஸோ டூ தட். ஓகே. டிஎஸ்பி புஷ்பா, சுகுமாரன், காட்டுப்பூச்சி, சிவராம், மிஸ்டர் எக்ஸ், ரோஹித், ஆல் ஓவர் ஸ்கூல் கைஸ் ஃபாலோவர்ஸ் சார். எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? உங்களை யாரையுமே நான் பார்த்ததே இல்லையாடா. ஓகே. ஸோ பசங்களா, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இப்போ ஜுவாலஜி முடிச்சாச்சுடா. ஈவினிங் பாட்னி இருக்குது, கண்டிப்பாக வந்துருங்கடா. ஜுவாலஜி ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்துருவீங்க, பாட்னி கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும், அது குயிக்காக முடிச்சலாம். ஓகே. ஸோ மறந்துடாதீங்க, எக்ஸ்பில் ஆஃப்லைன் கிராஷ் வந்து 10,000 போயிட்டு இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் கிராப் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிராப் பண்ணாதான் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வருவீங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. 8129000700 கால் பண்ணி உங்கள் சீட்டை உடனே எடுத்துருங்க, சரியா? ஓகே. ஸோ பசங்க வைண்ட் அப் பண்ணிடுவோமா செஷனை? நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கடா. ஈவினிங் 6 மணிக்கு ஷார்ப்பாக பாட்னி தாராளமாக முடிச்சிடலாம், சரியா? ஓகே சரி சார், நான் எவல்யூஷன் வேறு ஏதாவது சாப்டர் சொல்லுங்கள் படிக்க. ஜுவாலஜியில் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் முடிச்சிட்டிங்களா? இப்போ உனக்கு கஷ்டமான சாப்டர் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறான். ஓகே, உனக்கு இந்த என்வைரன்மெண்டல் இஷ்யூஸ் இதெல்லாம் கஷ்டமாகல, சும்மா கோ த்ரூ பண்ணிடுறேன். தேங்க்யூ பட்டு. சரி, என் ஃபஸ்ட்டு மூவியோட சேலரியில் உங்களுக்கு வாங்கி தரேன் சார். ஃபஸ்ட்டு மூவியா? ஓ மை காட்ஸ், ஃபஸ்ட்டு மூவி பண்ணுறீங்களா? அப்போ எனக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுங்க. Okay, fine. Okay, my dear students, take care. All the very best. Meet you at 6. Okay, bye bye.